வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திரு விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து பிரபலமா உங்களுக்கு மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு தெரியும். நிறைய ஆன்மீக கருத்துக்கள மக்களுக்கு பகிரக்கூடியவர். வள்ளல் பெருமான் பத்தியும், சித்தபெருமக்கள் பத்தியும் நிறைய அறிவு, ஞானம் கொண்டவராக இவர் வந்து இன்னைக்கு நிறைய பேர்த்த வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாட்காஸ்ட் வந்து முழுக்க முழுக்க வள்ளல் பெருமான் பத்தி தான். ஆ தி இம்மார்ட்டல் ரூலர், அதாவது அழிவில்லாத ஆட்சியாளன் அப்படின்னு வந்து வள்ளல் பெருமான சொல்றாங்க. சித்தர் பெருமக்களுக்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னும், ஆ சித்த பெருமக்கள் அடைந்திராத ஒரு நிலையை வள்ளல் பெருமான் அடைந்தார் அப்படின்னும், அவர் மட்டுமே ஒளி தேகம் அடைந்தார், இறைவனை சென்று சேர்ந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கூற்றுக்கள வந்து இன்னைக்கு மக்கள் முன்வைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆ இதெல்லாம் சரியா? அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூற்றையும் முன்வைத்து நிறைய பேர் பேசுவதுண்டு. இதெல்லாம் சரியா? அந்த மாரி சன்மார்க்கம் அப்படிங்கிறது என்ன? இல்லையா? ஆ அன்னதானம் இடுவது, அது மட்டும் போதுமா? வள்ளல் பெருமான் அத மட்டும் தான் சொன்னாரா? அந்த மாரி நிறைய கேள்விகள் இருக்கு. வள்ளல் பெருமானை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு சரியான வழிமுறையில தான் வந்து மக்களை வழிநடத்தி செல்கிறார்களா? ஆ அவர்கள் கூறக்கூடிய அந்த ஒரு கூற்றுக்கள் உண்மையாலுமே வள்ளல் பெருமான் இதெல்லாம் தான் சொன்னாரா? இந்த மாரி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. இது அனைத்திற்கும் உண்டான ஒரு விடையாக இன்னைக்கு உண்டான காணொளி அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். ஸோ, நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ள இருக்கு. ஆம், தொடர்ந்து பாருங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள கீழ நீங்க பகிரலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சிறப்பா இருக்கேன். அருமை. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கு. மக்கள் வந்து ரொம்ப நாளா வந்து அ கேட்டுட்டு இருந்த டாபிக் கூட. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்து இந்த டாபிக் பத்தி பெருசா பேசினதில்ல. யாரோ ம். மக்கள் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கேனே தவிர, ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக் அப்படின்னு நம்ம வந்து பேசினதில்ல. இப்போ வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான பத்தி பேசும்பொழுது நம்ம ஞானியர்கள், சித்தர்கள் அப்படின்னாலே, சித்துக்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நிக்கும். நானும் வந்து ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி, வள்ளல் பெருமான் செய்த சித்துக்கள்னு சொல்லி மட்டும் 2 வீடியோ போட்டிருக்கேனே தவிர, மத்தபடி ம். பெருசா எதுவும் பேசினதில்ல. இன்னைக்கு வந்து இது ஒரு டெடிகேட்டடா, ஸ்பெசிஃபிக்கா வள்ளல் பெருமான பத்தி பேசப்போறோம். உங்ககிட்ட அத கேட்குறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்றவர் யார்? அதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் இந்த இடத்துல குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, இதுவரைக்கும் சன்மார்க்கம், சன்மார்க்கிகள் அப்டின்னா, அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, உண்மையான சன்மார்க்கத்த கம்ப்ளீட்டா டீகோட் பண்ண போறோம். ஸோ இதுவரைக்கும் உங்க மைண்டுக்குள்ள இதுதான் சன்மார்க்கம், இப்படிதான் வள்ளலார் இருந்திருப்பாருன்னு நெனச்சிருந்தீங்கன்னா, அத கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு, இந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டா கேட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு பெட்டரான ஒரு கிளாரிட்டி சன்மார்க்கத்துக்குள்ள கிடைக்குங்கிறத மட்டும் நான் முன்னாடி சொல்லிக்கிறேன். சூப்பர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வள்ளலார் யார்? ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஆன்சர் தான். ஒரு வெள்ள கலர் ஆடை அணிந்த ஒரு மகா சித்த புருஷர். ஓகே. ஏன்னா இப்ப நான் அடுத்த கேள்விக்கு அங்க வரணும். ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் வந்து வள்ளலார் சித்தர் இல்லை. ம். சித்தரை காட்டிலும் உயர்ந்தவர். ம். ஆ சித்தர்கள்னு இன்னைக்கு சொல்லக்கூடியவர்களே வந்து ஒரு ஒரு போலியான வேடம் தரித்தவர்கள் அப்படின்னும், நிலை பெறாதவர்கள் அப்படின்னும், வள்ளல் பெருமான் தான் நிலை பெற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றுக்கள் நெறைய நம்ம ம். வந்து பார்க்க தான் ம். செய்யறோம். வள்ளல் பெருமான் சித்தர்ன்னு நீங்க எடுத்தோனயே அந்த இதில சொல்லும் பொழுது, கொஞ்சம் அத எலாபரேட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு கண்டிப்பா நெனைக்கிறேன். எலாபரேட் பண்ணலாம். இது வந்து நானோ யாரோ சொல்லி கேட்டு சொன்னதில்ல. வள்ளல் பெருமானே சொன்னது. ஏன்னா, "சித்தர்களின் திருக்கூட்ட மரபில் வந்தவன் யான்" அப்படிங்கிற ஒரு வாசகத்த அவர் அழகா குடுத்திருக்காரு. ஓகே. ஸோ, இதுக்கு மேல நமக்கு வந்து என்ன ஒரு டவுட் வேணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலேஜ் போறோம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிறோம். டிகிரி ஹோல்டர்ம்போம். பட் அந்த டிகிரிக்குள்ள வந்து நெறைய விதமான டிகிரிஸ் இருக்கு. பிகாம் இருக்கு, எம்பிஏ இருக்கு, அதே மாரி வந்து எம்பிபிஎஸ் இருக்கு, சிஏ இருக்கு. இந்த மாரி ஸ்டடீஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்திலயுமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஞானம் அப்படிங்கிற ஒரு டெர்ம். ஆனா, இந்த ஞானம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தோட அடிப்படை அப்படிங்கிறது நம்மள்ல நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஏன்னா, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா அதோட கோல் என்லைட்மென்ட். என்லைட்மென்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சியான டெர்மா மாத்திக்கிட்டாங்க. ஆனா, நம்ம சித்தர் மரபுல, நம்ம தமிழ் சித்தர் மரபுல வந்து பார்த்தீங்கன்னா, ஞானம் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். ம். வள்ளலார் அழகா சொல்லுவாரு, "கண்டத்துக்கு மேலே தான் சன்மார்க்க அனுபவங்கள் நிகழும்" அப்படின்னு. ஸோ, ம். கண்டத்த நீங்க தாண்டுங்க. அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்லுவாரு.
கண்டத்த தாண்டும்போது தான் ஞானம் மலரும் நமக்கு. அந்த ஞானத்துக்கு அப்புறம் தான் மத்த எல்லா படிநிலைகளும் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த ஞானத்த தாண்டி போகும்போது தான் வந்து நீங்க 10த், 12த் வரைக்கும் நீங்க எல்லாருமே ஸ்கூல்ல படிப்பீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாரி படிப்போம். இது வந்து என்லைட்மென்ட் வரைக்கும் வர ஸ்டேஜ். இது அடுத்து நீங்க போம்போது ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரிக்கு போவீங்க. நீங்க வந்து 12த்ல நீங்க என்ன குரூப் சம்திங் குரூப்ஸ் எடுத்திருக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு காலேஜ செலக்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நம்மளோட தரத்துக்கு ஏத்த மாரி. அதுபோல தான் சித்தர்கள் வந்து அவங்களோட அந்த ஒரு நிலைக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு விஷயத்த வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற இந்த நிலைகள், சதாசிவ நிலைன்னு சொல்லலாம். இல்ல வந்து அதுக்கு மேல இருக்க சாய் உச்சி நிலை. இந்த மாரி நெறைய நிலைகள வந்து அந்த டெர்ம்ஸும் நம்ம இந்த டிகிரி டெர்ம்ஸும் ஒத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆன்ஸர் புரிஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்து வள்ளலார் தான் உயர்ந்தவரா, இவரு தான் உயர்ந்தவரான்னு கிடையாது. ஏன்னா, இறைவன் ஒருத்தர் தான். யாரா இருந்தாலும் அங்க போயிட்டா எல்லாரும் ஒண்ணா தான் மாற முடியும். ஸோ, அதனால என்னோட குரு தான் இப்ப வந்து இந்த வடிவேலு ஒரு இதுல சொல்ற மாரி, "ஓன் தப்பு பெருசா, இல்லன்னா வந்து என்னோட பேண்ட் பெருசா அடிச்சு காட்டுங்கிற" மாரி நம்ம விளையாடாம, அவரு அவரோட நிலைய அடைஞ்சுட்டாரு. நம்ம அவர போய் ஆராய்ச்சி பண்ணியோ, இல்ல அவரே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல. அவரு வந்து அவரோட நிலைய அடைஞ்சுட்டாரு. சித்தர்களோட நிலைய அடைஞ்சுட்டாங்க. நீங்க என்ன நிலையில இருக்கீங்க? ம். இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள வந்தா, இந்த எல்லா கேள்வியும் தள்ளி வச்சுட்டு, நமக்கான சுய பரிசோதனை, சுய முயற்சிக்குள்ள போக ஆரம்பிச்சுருவோம். ம். ஸோ, இந்த கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் இதா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த கண்டத்துக்கு மேல தான் உண்மையாலுமே நடக்கக்கூடிய மாறுதல் அப்படிங்கிற அந்த ம். வார்த்தைய பயன்படுத்தினீங்க. அது அது என்னது அது? ரொம்ப எளிமை. இப்போ கண்டத்துக்கு மேல தான் சன்மார்க்க அனுபவங்கள் நிகழும் அப்டின்னா, இப்போ தலைக்கு கீழ இருக்கிறத நம்ம வந்து ஒரு பாகமாவும், தலைக்கு மேல இருக்கிறத இப்போ இன்கேஸ் நம்ம உடம்புல கை, கால் இதுல எது வெட்டப்பட்டாலும் நம்மளால வாழ முடியும். தலை வெட்டப்பட்டா வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா, நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸே மேல தான் இருக்கு. அததான் வள்ளலாரும் சொல்றாரு. நீங்க வந்து உங்களோட தலைக்குள்ள சிரசுக்குள்ள புகுந்துக்கங்க. ம். அதுக்கப்புறம் மாயாஜாலங்கள் நிகழும் அப்படிங்கிறது உண்மையான வார்த்தை. நம்ம எண்கோண சபையுமே அப்படிதான் அமைச்சிருக்காரு. நம்ம சிரசோட வடிவம் தான் இந்த எண்கோண சபையே. ம். அவரு காரணம் இல்லாம அத அமைச்சிருக்க மாட்டாரு இல்லைங்களா? ஏன்னா, ம். உன் தலைக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. புருவ மத்திக்குள்ள நீங்க போங்க. அருட்பெரும் ஜோதி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அதுதான் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்க மெயினான இடத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் உண்மையான விஷயங்கள் நிகழும்னு சொல்றாரு இந்த இடத்துல. ம். ம். இப்போ அப்படி தலைக்குள்ள அப்படிதான் என்னதான் இருக்குன்னு அதையும் சொல்லியிருக்காரா வள்ளலார் உண்மையாலுமே? ஏன் அந்த தலைங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னாங்கன்னு? ஏன்னா, நான் ஏன் அத கேட்க வரேன்னா, திருமூலர் வந்து அவருடைய திருமந்திரத்தில சொல்றார், "எண்சாண் உடம்பிற்கு சிரசே சிரசே பிரதானம்" பிரதானம். அப்படிங்கிற ம். அந்த வார்த்தைய ம். பயன்படுத்துறார். இப்ப நீங்க சொல்றதும் அதே ஒரு ம். கூற்று தான். எல்லாம் தலையில தான் இருக்கு ம். அப்படிங்கிற மாரி. ஒரு காமன் மேனுக்கு புரியறதுக்கு ஓகே. தலை ம். இல்லாம நம்மனால வாழ முடியாது. ம். உடல்ல உறுப்புகள் இல்லைனாலும் ம். வாழலாங்கிற எஸ் ம். ஓகே. பட் ஒரு இந்த வாழ்க்கையில பயணிக்கக்கூடியவர்கள், இந்த ஞானம்ங்கிறத நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அத தெளிவா ஓகே. சொல்ற மாரி இருந்தா ரொம்ப நல்லாருக்கும். எளிமையா சொல்லணும் அப்டின்னா, உங்ககிட்ட நானே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம உடம்புல எத்தனையோ கிளாண்ட்ஸ் இருக்கு. அந்த கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி மாஸ்டரா இருக்கிற கிளாண்ட் எதா இருக்கும்? பிட்யூட்டரி கிளாண்ட் அது எங்க இருக்கு? தலைக்குள்ள இருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். ம். இந்த 2 கிளாண்ட வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த உடலுமே வந்து இயக்கம் பெறுது. ஸோ, அந்த 2 கிளாண்ட் அமைந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிரசு. அதனால தான் வந்து சிரசுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வந்து நம்ம எல்லாருமே வந்து குடுக்குறோம். இப்போ குழந்தையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட தலைய அமுத்தாதீங்க. இல்ல குழந்தையோட தலைய பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன்னா, அந்த உயிர் பொருள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா, சிரசுல தான் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ கோயிலோட கருவறைக்குள்ள எப்படி இறைவன் இருக்காரு. கோயில் வந்து புனிதமானது. ஆனா, நம்ம எல்லாரும் எங்க போய் நிக்கிறோம்? கருவறையில போய் நிக்கிறோம். கருவறையில இறைவன் இல்ல அப்படின்னா, அது கோயிலா இருந்தாலும் பயனற்றது. அதே மாரி தான் நம்ம உடம்புல சிரசு. இந்த சிரசுக்குள்ள அந்த இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் இது வந்து கோயிலாவே இருக்கும். இல்ல அப்டின்னா, இது வந்து வெறும் ஒரு சடலமா போயிரும். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து சிரசுன்னு திருப்பி அத வந்து ஆழமா வந்து வலியுறுத்துறாங்க. இன்னும் எளிமையா சொல்லப்போனோம் அப்டின்னா வந்து நம்மளோட பிரெயின் எங்க இருக்கு? ம். சிரசுல தான் இருக்கு. ஏன்னா, இந்த பிரெயின் இருக்கனால தான் இத்தனையுமே ஃபங்ஷன் ஆகுது. உங்களுக்கு இந்த காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ன குணங்களா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க இறைவனையே யோசிக்கிறோம். இப்ப நம்ம இந்த பாட்காஸ்ட் பேசுறோம். இது எங்கருந்து வருது இந்த அறிவு எல்லாமே? சிரசுக்குள்ள மூளை இருக்கு. மூளை. அதுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை, திறன், மனம் இது எல்லாமே. ஸோ எல்லாமே பேக்டான ஒரு இடம் தான் சிரசு. அதனால நீங்க உள்ள போங்க. இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அப்டின்னா, பல வீடுகளுக்கு வந்து கரண்ட் சப்ளை ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் போய் நம்ம கரண்ட் ஆஃப் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர மொத்தமா புடுங்கிட்டா வேல முடிஞ்சு போச்சு. ம். அந்த ம். டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்முடைய சிரசு. ம். அதனால தான் எல்லாரும் சிரசுல ஃபோக்கஸ் பண்ண சொல்றது. இப்போ நான் ஒருத்தங்க பேசினத வந்து கேள்விப்பட்டேன். வள்ளல் பெருமான் வந்துட்டு, இப்ப எல்லாரும் வடக்கு நோக்கி அப்படின்னு சொன்னா, புருவ மத்தின்னு சொல்லக்கூடியது தான் ம். கூற்றா இருக்கும். இப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இது தவறான ஒரு புரிதல். ம். வடக்குங்கிறது வந்து உண்மையாலுமே மூலாதாரத்தில தான் இருக்கு. ம். ஸோ தெற்க தான் வந்து எல்லாரும் வடக்குன்னு சொல்லிட்டு ம். இருக்காங்க. தவறு. ஸோ வள்ளல் பெருமான் சொன்னது தான் சரி ம். அப்படின்னும், அத சொன்னாங்க. அதற்கு மேற்கோள் அப்படின்னு காட்டும்பொழுது, உரைநடை பகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ம். சொன்னாங்க. அதுக்கு பின்ன கூட வருவோம். இப்ப முதல்ல இந்த ஒரு விஷயத்த இது பண்ணுவோம். ஸோ இந்த வடக்கு, தெற்குங்கிறது வந்து ஆமா. சரிதானே? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து வள்ளல் பெருமான் வந்து வடக்கு நோக்கி தியானம் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வித அனுபவம் கிடைக்கும். தெற்கு நோக்கி செஞ்சீங்கன்னா ஞானம் கிடைக்கும். நம்ப ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, டைரக்ஷன்ஸ ஃபேஸ் பண்றாங்க. நான் வந்து கிழக்குல உட்கார்றேன், வடக்குல உட்கார்றேன். ஆனா,
இவங்க சொல்ற வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு 4மே வந்து 2 இடங்கள்ல இருக்கு. ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலை, உடல். இது 2யும் சேர்த்தும்போது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு பிரியும். இதே மாரி தலக்குள்ளேயுமே வந்து இந்த 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா, நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாலும், அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அண்டம்னா வெளியப்பா, பகிரண்டம். பிண்டம்னா நம்ம உடல்னு நெனச்சுக்கிறோம். ஆனா, இத வந்து சித்தர்கள் இன்னும் ஆழமா மறைபொருளோட பரிபாஷையில சொல்லும்போது, கண்டத்துக்கு மேல இருக்கிறத அண்டமாவும், கண்டத்துக்கு கீழ இருக்கிறத பிண்டமாவும் வந்து விவரிச்சு பேசுவாங்க. இப்ப சித்தர்களோட பாடல்கள்ல பார்க்கும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, சதாசிவன் இந்த சிவநிலைகள் வந்து கீழேயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரம்மாவோட நிலை, விஷ்ணுவோடது எல்லாமே ஒவ்வொரு மணிப்பூரகத்துல வந்து விஷ்ணு இருக்காரு. நம்மளோட சுவாதிஷ்டானத்துல பிரம்மா இருக்காரு. மூலாதாரத்துல கணபதி இருக்காருன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம மேல போம்போது சிரசுக்குள்ளேயுமே அதே விஷயங்கள பேசுவாங்க. மகாவிஷ்ணு வந்து பள்ளி கொண்டு இருக்காரு பார்க்கடல்ல. நம்ம வள்ளலார் இத அழகா வந்து எடுத்துக்காட்டி சொல்லியிருப்பாரு. ஸோ, அப்படி இருக்கும்போது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிரசு 2வது பிரியது. மேல, கீழ அப்படின்னு. சரிங்களா? ஸோ, அதனால தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இப்ப வந்து நம்ம இந்த டைரக்ஷன்ஸ்குள்ள வருவோம். இந்த தலைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 4 விதமான டைரக்ஷன் சொல்றாங்க. இதுல இந்த தலை அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே தெற்கு. ஓகே. ஓகே. தலை. முன் ம். பக்கம் இருக்கிறது தெற்காகவும், பின்னாடி இருக்கிறது வடக்காகவும், கிழக்கு, மேற்குன்னு வந்து பிரிச்சிருக்காங்க. சிவாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளோட மூலவர் முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. சைட்ல வந்து தட்சிணாமூர்த்தியோடது இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கோத்பவர் இருப்பாரு. இந்த பக்கம் பிரம்மா. இது 4மே வந்து உங்களுடைய மூளை இருக்கு இல்லையா? ம். அதோட தன்மைய குறிப்பிடுறதுக்காக தான் அந்த கோயில்ல வந்து அந்த சிலைகளே வச்சிருக்காங்க. இது வந்து வள்ளலாரோட ஸ்டைல்ல நம்ம சொல்லணும்னா, அனுபவத்தில் அறிந்து ஆராய்க ஓகே. அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப ஹோம்வொர்க் குடுக்குறவரு. ஏன் அப்படி சொன்னாருன்னா, இப்ப இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருமே ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில இத தேடி இருப்போம். நமக்கு ஏதோ ஒரு டவுட் வந்தா YouTubeல போய் தேடிறலாம். யாராவது சொல்லியிருப்பாங்க. Googleல போய் பார்ப்போம். இன்னும் சிரி சொல்லும். இல்லன்னா வந்து Google வந்து நமக்கு சொல்லிரும்னு. பட் இதெல்லாமே வெளிய தேடாம வள்ளலார் என்ன பண்ணாருன்னா, அனுபவத்தில் அறிந்து ஆராய்க. நீ ம். உன்னோட அனுபவத்தில இத தெரிஞ்சுக்கோப்பா. அப்பதான் இதுக்கான விளக்கங்கள் உனக்கு வந்து புலப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்ப ம். வந்து தெற்கு திசையை நோக்கி தியானம் செய்யினா, உங்களோட புருவ மத்தி உள்ள இருக்கிற இறைவன் வந்து தெற்கு திசையில இருக்காரு. அத நோக்கி தியானம் செய் அப்படின்னு அர்த்தம். இப்ப சித்தர்களோட பாடல் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. பல சித்தர்கள் பாடல்கள் நீங்க படிக்கிறீங்க. தலை காலாய் மாறும், கால் தலையாய் ம். மாறும்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து வள்ளலார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சக்தி சிவமாய் மாறும், சிவம் சக்தியாய் மாறும். ஸோ இது எல்லாமே வந்து இவங்க குடுத்த அட்வான்ஸான கான்செப்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சூரியக்கலை, சந்திரக்கலை. இப்ப நம்பள்ல பல பேர் என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னா, இடது மூக்குல ஓடுறது வந்து சந்திரக்கலையாகவும், வலது மூக்குல ஓடுறது சூரியக்கலையாகவும் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அகத்தியர் அழகா சொல்லுவாரு, "சுவாதிஷ்டானமே உன் சூரியக்கலைன்னு" சொல்லுவாரு. ம். உகாரம் வந்து உங்களுடைய சூரிய கலையாவும், அகாரம் வந்து சந்திர கலையாவும் இருக்கு அப்படின்னு. அப்போ இதோட இயக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூக்கு கிடையாது. நம்மளுடைய 2 ஆதாரங்கள். ம். புரியுதுங்களா? ஸோ, அப்போ இந்த மாரி நம்ம டீட்டெயில்டா சித்தர் மார்க்கத்துக்குள்ள போனா தான், ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னு புரியும். இப்ப நம்ம எடுத்தோனே வந்து எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படிங்கும்போது, நமக்கு ஏபிசிடி தெரிஞ்சா நம்ம வந்து அந்த சென்டென்ஸ வந்து நம்மளால படிக்க முடியும். இப்ப நம்ம எல்லாருமே அறியாமையினால என்ன பண்றோம் அப்படின்னா, அத தெரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த உலகம் வேகமா ஓடுது. இப்ப எப்படி ஒரு ஒரு நீங்க வீடியோ பார்க்கணும்னாலும் ரீல்ஸ் பார்த்து பார்த்து 30 செகண்ட்ல எனக்கு ம். எதுனாலும் தெரியணும். ஏன்னா இப்ப நம்மளும் அப்படிதான் போயிட்டுருக்கோம். ம். 30 செகண்ட்ஸ்ல கன்வே பண்ணணும். 40 செகண்ட்ஸ்ல கன்வே பண்ணணும்னு. அப்படி நம்ம போனோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு வேலைக்கு ஆகாது. ம். பொறுமை, நிதானம், பக்குவம், தெளிவு இது 4மே இருந்தா மட்டும் தான் கொண்டு போ முடியும். அப்படி இருந்தீங்கன்னா, இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும். ம். இதுதான் வந்து உண்மை. இது ஒரு பூடகத்துக்கே இன்னொரு பூடகம் வச்ச மாரி. பரவால்ல, இல்ல பரவால்ல. இதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் நம்ம சேனல்லயே நம்ம குடுத்துருக்கோம். ஓகே. என்ன எத சொல்ல வராங்க? ம். தலைனா என்ன? இப்ப அழகா தலை காலாய் மாறுதல் அப்படின்னா, நம்ம என்ன நெனச்சுப்போம்னா, அந்த கால் நெனச்சுப்போம். கால், தலைன்னு. ஆனா, இந்த இடத்துல சித்தர்கள் கால் அப்படிங்கிறத சுவாதிஷ்டானமாவும், தலை அப்படிங்கிறத நமக்குள்ள இருக்க அகாரமாவும் சொல்லுவாங்க. ம். ம். பட் இது இது வந்து தேட, 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 தேட 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 கிடைக்கும். கிடைக்கும். அனுபவத்தில் அறிந்து ஆராய்க. இப்போ அம் திருமால் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைய வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்காருங்கிற ஒரு வார்த்தைய சொல்றீங்க. ம். ஆ பட் வள்ளல் பெருமான் வந்து இறையை வழிபடாதவர்ங்கிற ஒரு கூற்று இன்னைக்கு இருக்கு. இறை மறுப்பாளர்ங்கிற ஒரு ம். கூற்று இருக்கு. இத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து சொல்ல வேண்டிய விஷயம் தான். 5 திருமுறைகள் வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, வள்ளலார் வந்து ஒரு நாள் கூட தவற விடாத கோயில்கள் இருக்காது. நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். தினமும் 20 கிலோமீட்டர் நடந்து போயி தில்லையில தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு அப்டின்னு. நம்மள மாரி தான். நம்ம ஆரம்ப காலத்துல என்ன பண்ணியிருப்போம், நமக்கு வந்து ஆன்மீகம் அப்டின்னா, இறைவன் வந்து விக்கிரகமா இருக்காரு. நமக்கு காட்சி தருவாரு. நம்ம வந்து பயங்கரமா மந்திரம் சொன்னா உடனே வந்துருவாரு. இதுதான் நம்ம நெனச்சுட்டு இருப்போம். வள்ளல் பெருமான் எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்டம் இப்டிதான் ஆரம்பிக்கும். நமக்கும் அந்த முதிர்ச்சி ஆக ஆக ஏன்னா இன்னைக்கு இப்ப நீங்க, நானு இங்க பேசிட்டு இருக்கோம். இத கேட்டுட்டு இருக்காங்க அப்டின்னா, பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் எடுத்தோனே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா? கண்டிப்பா. கிடையாது. அப்ப அவங்களுக்கும் ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்டின்னு இருந்திருக்கும். வள்ளலாரும் அப்படித்தான் ஆரம்பிச்சார். அதையும் அவரே தெளிவா சொல்லியிருப்பார்.
இத வந்து சன்மார்க்கத்துல வந்து ஒரு தவறான கூற்று என்ன நிலவிருச்சுன்னா, 5 திருமுறைகள் தேவையில்லாதது. ம். 6வது திருமுறை மட்டும் போதும். அப்படி கிடையாது. ஒரு ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். 4மே முக்கியமான விஷயங்கள். இது 4மே இருந்தா தான் ஆன்மீகம் பூர்த்தியாகும். இப்ப நம்ம அழகா சொல்லலாம். இதிலேயே வந்து விளக்கங்கள் இன்னும் டீப்பா போனோம் அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4மே நமக்கு தெரியும். சரியையில் சரியை, ம். சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். ம். இப்படி 4ஆ பிரியும். இந்த மாரி 4 நாளுக்குமே பிரிஞ்சு, வள்ளலார் கடைசியா வந்து இது எல்லாத்தையும் கடந்து வந்த நிலை தான் ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். ம். இந்த 4 பாதைகள தான் வள்ளலார் வந்து இறுதியா எடுத்தாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இறைவன் இல்லன்னு சொல்லல. அவர் வந்து சித்தர்கள் சொன்ன அதே கூற்று தான். எப்படி வந்து "நட்டக்கல்லை 4 ம். புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா? சுட்ட சட்டி சட்டவும் கரிசுவை அறியுமோன்னு" வந்து நம்ம சிவவாக்கியர் கேட்குறாரு. அதே தான் வள்ளலார் கேட்குறாரு. அங்க ஒரு விக்கிரகம் இருக்கு. நான் வந்து எனக்கு தெரியல. எனக்கு சொல்லிக் குடுக்கறக்கு அப்ப யாரும் இல்ல. அப்போ என்னோட வினையினால நான் இத வந்து சுத்தி சுத்தி வந்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அத தாண்டி இறைவனே இல்ல, கடவுளே இல்லன்னு சொல்லல. ஏன்னா சித்தர்கள் தான் வந்து இந்த விக்கிரகங்களையும் உருவாக்குனாங்க. அவங்க அந்த ஆகமம் குடுத்ததும் அவங்க தான். அப்ப அது எப்படி இல்லாம போகும்? அந்த பக்குவ நிலைகள் இப்ப நம்ம ஆரம்ப காலகட்டத்தில மேத்ஸ்னா நமக்கு என்ன தெரியும்? 1, 2, 3 அப்படிங்கிற கவுண்டிங் தெரியும். கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் போம்போது போர்ட் மாஸ், ம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் தெரியும். இன்னும் அடுத்த ஸ்டேஜஸ் போம்போது நமக்கு வந்து அல்ஜீப்ராங்கிறது தெரியும். பிஹெச்டி போனீங்கன்னா, அந்த மாரி தான் ஆன்மீகம். ஆரம்ப காலகட்டத்தில இறைவன்னா விகாரமா இருக்காரு. ஏன்னா, நம்மோட மனம் வந்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்மளால வந்து இமேஜின் பண்ண முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க. சூரியன் இப்ப வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. சூரியன் எப்படி இருக்கும்? ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்சு இருக்கும். கலர்ல. நிலா எப்படி இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். வள்ளலார் எப்படி இருப்பாரு? பார்த்திருக்கீங்க. ஆ. அ உங்க மனம் எப்படி இருக்கும்? தெரியாது. அவ்வளதான். ஏன்னா, மனம் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பொருளே இல்லங்கும்போது மனதால இமேஜின் பண்ண முடியாது. உங்க மனம் வந்து என்ன ஆகும்னா, அப்படியே ஒரு நிர்கதியான நிலைக்கு வந்து நிக்கும். இப்போ இதுதான் வந்து வல்லார் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "உருவம் இல்லாமல் நீ தியானம் செய்யாதே" அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்ட். கரெக்ட். அப்போ அப்படி சொன்னவரு ஏன் வந்து இத சொல்லியிருப்பாரா? இறை ம். மறுப்பாளரா இருந்திருக்க முடியாது. ஏன்னா, உருவம் இல்லன்னா மனம் எங்க போறதுன்னே தெரியாம தவிக்க ஆரம்பிச்சுரும். அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு மனநிலை வந்து பாதிப்பான நிலைக்குள்ள போக ஆரம்பிச்சுரும். ம். அதுக்கு தான் ஆரம்ப காலகட்டத்தில சின்ன ஒரு புள்ளி வச்சு நம்ம தாரணை பிராக்டிசஸ்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஆரம்பத்தில மனம் குவியணும். மனமா அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட வெளிய எடுக்கும்போது மனம் வந்து பக்குவமா போகும். ஒரு ம். கடிவாளம் போட்ட குதிரை மாரி தான். ம். ஆரம்பத்தில கடிவாளம் போட்டு, போட்டு, போட்டு நீங்க இழுத்துட்டு போணும். அப்புறம் கடிவாளத்த கழட்டுனீங்கனாலும் அதே மைண்ட் செட்ல அது போயிட்டே இருக்கும். ஸோ, இந்த இடத்துல வள்ளலார் இறை மறுப்பாளர் கிடையாது. இந்த மாரி வெளிய போய் விக்கிரகங்கள வழிபடாதீங்க. உயிர் பலி குடுக்காதீங்க. கோழிகளை இதெல்லாம் வந்து வெட்டி தான் இறைவன் வந்து நீங்க பாப்பாருன்னு கிடையாது. இறைவன் வந்து ஏகாந்தமா எல்லா வெளிக்கும் மேல இருக்கவரு. நம்ம எல்லாத்த விட டிட்டாச்டா இருக்கவரு. அவருக்கு எப்படி இதெல்லாம் போய் சேரும்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ம். இத தான் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இறை மறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு ஏத்திசம் கான்செப்ட்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் அவர் வந்து தெளிவா என்ன சொல்றாருன்னா, இறைவன் உனக்குள்ள இருக்காரு. உனக்குள்ள பாரு. உன் உடம்பு தான் ஆலயம். திருமூலர் சொன்ன அதே கூற்று தான். இதுலருந்தே நமக்கு திரும்பவும் தெரியும் வள்ளலாரும் சித்தர் மரபுல தான் வந்திருக்காருன்னு. ஏன்னா, எல்லாருமே ஒரே விஷயத்த தான் ஏன்னா சொல்றாங்க. அவரு வந்து நான் சைவ மரபை பின்பற்றினேங்கிற அந்த வார்த்தையும் சொன்னா கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஏன்னா போகநாதர் வந்து தன்னுடைய 7,000த்துல வந்து ஒரு என்ன கூற்றை முன்வைக்கிறார்னா 7,000த்துல 5ஆம் காண்டம் தான் நினைக்கிறேன். ம், எல்லா சித்த பெருமக்களுமே சைவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை ம், முன்வைக்கிறாரு. ம், இப்போ வள்ளல் பெருமானும் தானும் சைவத்தை தான் பின்பற்றினேன் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு சைவ சமயத்தை சொல்லலை ம், ம், இல்லையா? ம். கரெக்ட் தானே? கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கான விளக்கம் நம்ம ஆ, குடுப்போம் இப்போ. அப்போ அப்போ அவருக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்கிறத அங்க ஒரு கூற்று நம்ம ம், முன்வைக்கலாம். ம். சரி. இப்போ இவர்கள் சொன்ன சைவம் அப்படிங்கிறது என்ன? ரொம்ப அற்புதமான கேள்வி இது ஆக்சுவலி. ஆனா, இப்ப வந்து சைவம் அப்டின்னா வந்து, சைவம்னா என்னன்னு நம்ம சொல்லுவோம். நம்பளுக்கு தெரிஞ்ச சைவம் அப்டின்னா, உயிர் கொலை தவிர்த்தல். கரெக்ட். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இப்ப நம்ப இதுவரைக்கும் என்ன நெனச்சுட்டு இருக்கோம், சைவம், அசைவம் அப்டின்னா வந்து, மாமிசங்கள், புலால் அப்டிங்கிறது வந்து அசைவமாகவும், நம்ம சாப்பிடுற செடி கொடிகள் சைவமாகவும் சைவம். நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, உண்மையான சைவம் போகர் அதே 7,000த்துல சொல்லுவாரு. "நீ வந்து அண்டத்துல எங்க வேணாலும் போய் தேடி பாருப்பா. சைவம்ங்கிற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காது." கிடையாது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அவரு சொல்லுவாரு. கரெக்ட். "நீ எங்க வேணாலும் போய் தேடு. நீ வந்து செடி சாப்பிடலாம், கொடி சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம். ஆனா, நீ வந்து அசைவம் தான். கண்டிப்பா. சைவமே கிடையாது." ஏன்னா அது அப்டிம்பாரு. ஒரு உயிரை கொன்னு தான் சாப்பிடுற நீ. கண்டிப்பா. ம். இதுக்கான அழகான அந்த சைவம் எங்க இருக்கு? ஏன் வந்து இவங்க எல்லாரும் சைவ சமயத்த ஃபாலோ பண்ணாங்க? ஆனா உண்மை இதுதாங்கண்ணா. சித்தர்கள் அத்தனை பேருமே சைவர்கள் தான். ம். ஏன் அப்டின்னா, அந்த சைவம்ங்கிற விஷயம் நமக்குள்ள இருக்கு. என்னைக்குமே அழியாத ஒரு பொருள், எதுக்குமே வந்து அழிவில்லாத ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த அமிர்தம். ம். அதை உண்டவர்கள் தான் சைவர்கள். ம். அதை உண்ணாத அத்தனை பேருமே அசைவர்கள். அசைவர்கள் தான். தமிழோட அழகு இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஒரு முன்னாடி போட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்ட். கரெக்ட். ஓ, சைவம் முன்னாடி போட்டோம்னா அசைவம் அசைவம். அவ்வளவுதான். ஏன்னா நீங்களுமே அந்த பத்தி அழகா ஒரு கான்செப்ட் பேசியிருந்தீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருந்தேன் அப்போ. ஓகே. அந்த வீகனிசம் பத்தி ஒரு ஹீட்டட் ஆமா. டிபேட் வந்தப்போ போட்டிருந்தீங்க. ம். ஏன்னா அதுதான் உண்மை. இப்ப நம்ம சொன்னா
இல்ல நாங்கலாம் சைவர்கள் அப்படின்னு வந்து கான்ட்ரோவர்சியா வரலாம். ஆனா இதுதான் உண்மை. ம். நீங்க உங்க மனதுகிட்டயே பொறுமையா உங்களோட ஐடென்டிட்டிஸ விலக்கி வச்சுட்டு கேட்டு பாருங்க. நான் சைவனா? ம். அது ஆமான்னு சொல்லுச்சுன்னா, "நீ அமிர்தம் உண்றியா?" அப்படின்னு ம். கேட்டு பாருங்க. அது பதில் சொல்லாது. அப்ப தெரிஞ்சுக்கும். நீங்க வந்து செடி, கொடி நீங்க கடைசியில இன்னொரு உண்மைய சொல்ல போணும்னா, நம்ம இப்ப பார்க்குறோம் இல்லைங்களா? சூரிய ஒளிய உட்கொண்டு வாழ்றாங்க. அவங்களுமே அசைவர்கள் தான். கரெக்ட். ஏன்னா ம். வெளியிருந்து ஒரு பொருள் நம்ம எடுக்கிறோம். இந்த ம். ம். உடலை வளர்க்கறதற்காக வெளியிருந்து ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம். அப்பவும் நம்ம அசைவர்களுக்குள்ள கேட்டகரிக்குள்ள தான் வருவோம். ம். எந்த பொருளையும் எடுக்காம எனக்குள்ள இருக்க அமிர்தத்தையே நான் வந்து உள்ள வந்து சுரக்க வச்சு, அத உண்டு நான் வாழ்றேன் அப்படின்னா, உண்மையான சைவன் நீதான். அப்படிங்கிறத ம். நம்ம தெரிஞ்சுக்கலாம். ம். அதுவரைக்கும் நம்ம யாருக்குமே அந்த ஒரு தகுதி கிடையாது. கிடையாது. சைவன் அப்படின்னு சொல்றது. சொல்லிக்கிறதுக்கு ஆமா, உண்டானது கிடையாது. ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அதனால தான் சிவன வந்து சைவத்துக்கு முன்னாடி வச்சாங்க. ம். ஏன்னா சிவலிங்கம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவ குறிப்பிடுற ஒரு விஷயம் தான் வந்து சிவம் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆன்மாவ நீங்க போய் அடையணும், ஆன்மாவ தரிசிக்கணும், ஆன்மா உங்களுக்கு குடுக்குற ஒரு பொருள் அந்த அமிர்தம். அத உண்டவர்கள் தான் சைவர்கள். அதனால சைவர்கள் அத்தனை பேருமே வந்து சிவனை வழிபட்டார்கள். ம். ம். அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள வந்து இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. அத விட்டுட்டு நம்ம போயிட்டு நான் சிவன் கோயிலுக்கு போறேன்ப்பா. கழுத்து பூரா ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறேன். இல்ல நான் வந்து திருநீறு அணியிறேன். இப்ப இந்த திருநீறு, ருத்ராட்சம் இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மாறுதல்களோட கெமிக்கல் ரியாக்ஷனோட ஒரு பெயர்கள் தானே. அத தாண்டி நான் வெளிய தான் இது பண்றேன். இப்போ 1,00,000 ருத்ராட்சம் அடைஞ்சா நான் சிவ பதவி அடைஞ்சிருவேனா? கிடையவே கிடையாது, கிடையாது. கிடையாது. அது வந்து முக்கியமா இந்த இடத்துல சொல்லணும். இத நான் சொல்லும்போது மேபி இந்த மாரி ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கவங்களுக்கு ஒரு ஹர்ட் ஆகலாம். என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஆனா உண்மை இதுதான். கரெக்ட். இத வந்து மனம் வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, அந்த ஒரு அடையாளங்கள்ல இருந்து நம்ம வெளிய வர ஆரம்பிச்சுருவோம். இப்ப ஏன் வள்ளலார் வந்து வெள்ளை ஆடை அணிஞ்சாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். எல்லாரும் நெனச்சுக்கிறாங்கன்னா, சன்மார்க்கத்தின் அடையாளம் வெண்மைன்னு நெனச்சுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து நீங்க கூட நெனச்சிருக்கலாம், என்ன சன்மார்க்கத்த பத்தி பேச வரான், இவன் கருப்பு ஆடையில வந்து உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு. ஏன்னா, ஆடை அணிகலனுக்கும் ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிற ஆன்மாக்கும் சம்மந்தமே சம்மந்தம். கிடையாது. வள்ளலார் ஏன் வெண்மைய வந்து அந்த இடத்துல காட்டுனாரு அப்படின்னா, உனக்கும் எந்த பொருளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வெளிய காட்டுறதுக்காக தான் வெண்மைய வந்து எடுத்துட்டு வந்தாரு. நம்ப என்ன பண்ணிக்கிறோம்னா, வள்ளலார் சொல்லிக் குடுத்த மிகப்பெரிய ரகசியங்கள விட்டுட்டு, அவர் குடுத்த ஆடையும், அணையா விளக்கதையும் மட்டும் எடுத்துட்டு போயிர்றோம். ம். அதுதான் வந்து நமக்கு பிரச்சனை. இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு கூற்று ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வள்ளல் பெருமான் வந்து 2 கேள்வி கேட்கிறேன். ம். 1 ஒரு சிம்பிளான கான்செப்ட்ட வந்து ஒரு கான்செப்ட்ட வந்து சிம்பிளா குடுக்குறேங்கிற பேர்ல வள்ளலார் எங்கேயாவது ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாராங்கிற ஒரு கேள்வி. ஓகே. ஏன்னா ஒண்ண உடைச்சு சொல்லும்போது, "என்னங்க இவ்ளோ இருக்கு" அப்படிங்கிற மாரி. பட் கான்செப்ட் ஒண்ணு தான். ம். பட் புரியணுங்கிறதுக்காக அவர் ஓவர் காம்ப்ளிகேட் ம். பண்ணிட்டாராங்கிறது. இது 1. ம். 2வது கேள்வி என்னன்னா, நிறைய நிறக்கோட்பாடுகளை வள்ளலார் முன்வைத்தார்ன்னு ஒரு கூற்று ஒண்ணு இருக்கு. ம். 2க்கும் பதில் ஒண்ணு. 2வதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும். எந்த மாரி அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விய வந்து முடிச்சிரலாம். இந்த பச்சை நிறத்துல போனா ஒரு ஒரு இடத்த அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீல நிறம்னா ஒரு இடத்த அடைஞ்சோம்னு ம். சொல்லி இது கண்டிப்பா. இருக்கு. அந்த இது மாரி ஒரு ஓகே. நிலைகள் இருக்கு. ம். இது உண்மையாலுமே ஆ பௌத்த, ஜெயின சமயத்தை சார்ந்தவர்களும், நம்மளுடைய ஆதி பழக்கமான இது ஆசீவகம். ம். அவர்களுடைய கோட்பாடுகள் இதெல்லாமே இருக்கு. அப்போ அ மர்க்கலி கோசலர் அப்படின்னு ம். சொல்லக்கூடியவர் வந்து இந்த அ ஆன்மாவினுடைய முன்னேற்றத்த ஆமா. பத்தி இந்த நிறங்கள அந்த வச்சு சொல்றாரு. நிறங்கள் வச்சு அந்த ரெயின்போ ஆ கலர்ஸ், ரெயின்போ வள்ளலார் வந்து பாடி. அத ஓகே. திரைகளாக வார்த்தையில ம். பயன்படுத்துறார். அந்த திரைகளுக்கு நிறங்கள் நிறைய ம். இருக்குங்கிற ஒரு கோற்றையும் ஓகே. முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த அவரு ஒண்ணா சிம்பிளான கான்செப்ட்ட காம்ப்ளிகேட் பண்ணிட்டாராங்கிற ஒரு ஆ. கேள்வியும், இந்த நிறங்கள், திரைகள்ங்கிற அந்த வார்த்தையெல்லாம் ஓகே. பயன்படுத்தினேன். இப்போ வள்ளலார் வந்து காம்ப்ளிகேட் பண்ண கிடையாது. இல்ல. ஆனா காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காரு. ஓகே. யாருக்கு காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காரு? யாருக்கு அது சிம்ப்ளிஃபைடா புரியும்னா, ஆரம்ப தரத்தில இருக்கிற ஆன்மீகத்துக்குள்ள வரவங்களுக்கு வள்ளலாரோட கோட்பாடு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஓகே. இதுவே வந்து அவர் சொன்ன மாரி கண்டத்த தாண்டி போறவங்களுக்கு ரொம்ப சிம்ப்ளிஃபைடான கான்செப்ட். ம். ம். இதே தான் வந்து சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுமே வந்து இந்த இடத்துல இருக்கும்போது உனக்கு இந்த நிறம் தோன்றும். பச்சை மணி விளக்கேன்னு ஆமா. பாடுறாங்க. ஆமா. மணன்முனி இந்த கலர்ல இருக்கு. நீல நிறமா இருக்குன்னு பாடுறாங்க. இல்லன்னா வந்து அந்த அந்த செம்பொன் நிறம் வருது. அவங்களும் நிறங்கள வந்து முன் வச்சுட்டு தான் போறாங்க. எல்லாமே நம்ம நியூரான்ஸோட ஸ்பார்க்ஸோட கலர்ஸ் தான் நமக்குள்ள. ஏன்னா நம்ம நியூராலஜிக்குள்ள நம்ம இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு இது வந்து ரொம்ப இயல்பாவே தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நியூரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஸ்பார்க்கோட கலர்ஸ் நம்ம பிரெயின்குள்ள அப்படி வந்து எமிட் ஆகும்னு. அதே மாரி நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆதாரங்களுமே எல்லாமே எனர்ஜி சென்டர்ஸ். அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த எனர்ஜி ஸ்பார்க் ஆகும்போது, நமக்கு தெரியிற நிறங்கள் மட்டும் தான் அது எல்லாமே. இந்தந்த இடங்கள்ல இந்தந்த நிறங்களா இருக்கு. இப்ப கண்ண மூடுனீங்க அப்படின்னா, அதிக லைட் இருந்தா ஒயிட் கலரா தெரியும். இருட்டான ரூம்குள்ள இருந்தீங்கன்னா, ஒண்ணும் டார்க்கா தெரியும், இல்ல ப்ரௌனிஷா தெரியும். ஏன்னா, இது எல்லாமே நம்ம மனம் செய்ற வேலைகள் தான். இந்த மனம் வந்து எந்த கெமிக்கலோட ரியாக்ட் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி கலர்ஸ வந்து மாத்திக்கும். அப்போ இந்த நிற கோட்பாடுகள வந்து நீங்க ரொம்ப பெருசா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில. தியானம் பண்றீங்க அப்படின்னா, திடீர்னு பச்சை நிறம் வரும் உங்களுக்கு. நீல நிறம் வரும், கருப்பு நிறம் வரும், பொன் நிறம் வரும்.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நிலைகள தாண்டுறீங்க அப்படிங்கிறதுக்கான பொருள். சித்தர்கள் வந்து இத வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. ம். ஏன்னா, அவங்க வந்து இப்படி காமனா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம வள்ளலார் என்ன பண்ணாரு அப்படின்னா, இத இன்னும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்கணும். இது ஏன்னா அவர் தேடுனாரு இதுக்கான விளக்கம் என்னன்னு. அவருக்கு கிடைச்சனால, அவரு இந்த விளக்கங்கள் இதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு தெளிவா குடுத்துட்டு போயிருக்காரு. ம். பட் இது வந்து இத ஒரு கான்செப்ட்டாவே எடுத்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போங்க, இந்த நிலைமைக்கு ம். போங்கங்கிற மாரி இப்ப நம்ம தான் அத ஆக்சுவலா ஓவர் காம்ப்ளிகேட் ஆமாண்ணா. ரொம்ப நம்ம தான் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா, வள்ளலார் வந்து எந்தெந்த தரத்தில வந்து யார் யாருக்கு குடுத்துருக்காருன்னு அழகா சொல்லுவாரு. இப்ப உணவு முறைன்னு எடுத்துக்கிட்டா, நமக்கான ஒரு உணவு முறை குடுத்திருப்பாரு. யோகிகள், ஞானிகள் அவங்க நீ வந்து யோக சாதனத்தில முழுக்க போறன்னா, அவங்களுக்கான ஒரு உணவு முறை குடுத்திருப்பாரு. இது எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அவரு வந்து எல்லாமே பிரிப்பாரு தனித்தனியா. நீ வந்து நார்மலான உலக வாழ்க்கையில குடும்பத்தோட வாழ்றியா? இல்லற வாழ்க்கையில இருக்கியா? உனக்கு இந்த மாதிரி. இதுவே ம். வந்து இப்ப இல்லற வாழ்க்கையில இருக்காங்க அப்டின்னா வந்து, போகம் வந்து ஒரு வாட்டி பண்ணலாம் பாரு. நீ வந்து ஒரு வி யோகியா இருக்கீன்னா, நீ அந்த பக்கமே விந்தே விரயம் பண்ணக்கூடாது அப்டிம்பாரு. ஆனா நம்பளோட மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வந்து, எது நமக்கு எளிமையா இருக்கு அப்டின்னு பார்ப்பாங்க. ஸோ, அதனால என்ன பண்ணிக்கிறாங்க அப்டின்னா வந்து, எது ஈஸியா சொல்லியிருக்காரோ அத மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த வச்சு அந்த உயர்ந்த நிலைன்னு அடைய முடியுமா? இப்போ நீங்க வந்து இங்கருந்து சென்னை போணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 5 மணி நேரத்தில போணும் அப்படின்னா, அதுக்கு ஏத்த சிசி இருக்கிற வண்டிய நீங்க எடுத்துட்டு போணும். நான் வந்து ஸ்ப்ளெண்டரையோ, டிவிஎஸ் 50யோ எடுத்துட்டு நான் இங்கருந்து 5 மணி நேரத்தில போவேனா? ம். சாத்தியமா? வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல. ஸோ, இப்ப ஆனா என்னோட உடம்புல இவ்வளோ தான் சக்தி இருக்குப்பா. என்னால இவ்வளோ தான் முடியும்னா, அப்ப நீங்க இத எடுத்தீங்கன்னா, அதுக்கான நேரம் ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ற மாரி இருக்கும். ம். இதுதான் வந்து 2த்துக்குமே இருக்க வித்தியாசம். நீங்க என்ன நிலைய அடையணும் நீங்க சொன்ன மாரி நிலைகள். இப்ப நிலைகள் வந்து மிகப்பெரிய கான்ட்ரோவர்ஷியலான டாபிக்கா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா. என்ன அப்டின்னா வந்து, உங்க சித்தர்கள் வந்து இந்த நிலை தான் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் வந்து எப்டி சொல்லுவாங்கன்னா, திருமூலர் சதாசிவ நிலை தான் அடைஞ்சிருக்காரு. நான் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். நான் அத மிஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ எடுத்து வைக்காம உட்டேன். 50 நிமிஷம் அவரு பேசியிருக்காரு. அ ஏதோ காட்டுக்குள்ள நின்னு பேசிட்டு இருக்காரு சரி. 50 நிமிஷம். வெள்ளையும் வெள்ளையும் போட்டு பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அ அவரு வள்ளலார் சொன்னதா சொல்லிட்டு, இவருடைய கோட்பாடுகள முன்வைக்கிறாரு. என்னன்னா, நான் சிவவாக்கியர பாவம்ன்னு பார்க்குறேன். நான் திருமூலர பாவம்ன்னு பார்க்குறேன்னு. ஓ! கடைசி இவ்வளோ நாள் வள்ளலார் பாவம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு இருந்து, இப்ப நீங்க பார்க்குற அளவுக்கு ஆயிட்டீங்களாங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஓகே. எனக்கு அது வேடிக்கையா இருந்தது. ஒரு 50 நிமிஷம் செலவு பண்ணியிருந்திருக்கலாம். அந்த வீடியோ காணாம போச்சு. எங்க போச்சுன்னு. நீங்க சொல்ற மாதிரி தான். ஒரு ஆளையும் இவங்க மதிக்கிறதே கிடையாது. ஆமா. அந்த மொத்த சைவ மரபுல வந்த எல்லாருமே, சிதபெருமக்கள்லேருந்து வந்த எல்லாருமே பொய்யி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்து நின்னுட்டாங்க ம். இவங்க. ம். ஸோ இது 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 சரியான பாதையில மக்கள வழிநடத்தி செல்லுதா? நிச்சயமா வந்து கிடையாது. வள்ளலார் அத சொல்லியிருக்காரு அப்படி? கண்டிப்பா சொல்ல இல்ல. கிடையாது. ஓகே. ஏன்னா, அவரே வந்து அழகா சொல்லுவாரு. நான் வந்து தவசிகளை ஏசினேனோ, இல்ல ம். குரு காணிக்கை செலுத்த மறந்தேனோ, நான் ஏன் வந்து இவ்ளோ கஷ்டப்படுறேன் இறைவன அடையாம அப்படின்னு அவரோட பாடல்கள்ல அவர் அழுது புலம்பி எழுதின பாடல்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் சித்தர்களை வந்து ஏளனமா பேசியிருப்பாரா? வாய்ப்பில்ல. அவரோட முன்னோர்கள் சித்தர்கள் உண்மையா ம், சொல்லப்போனா, நம்ம ம். எல்லாத்துக்குமே ஆன்மீகத்துல வரோம்னா, நம்மளோட முன்னோடிகள், முன்னோர்கள். அவங்க இப்ப உங்களோட தாத்தா, பாட்டி இருக்காங்கன்னா, அவங்கள நம்ம என்னைக்காவது ஏளனமா கண்டிப்பா பேசியிருப்போமா? மேடம். கிடையாது. நம்மளோட குருமார்கள பேசியிருப்போமா? கண்டிப்பா மேடம். அப்ப அவர் எப்படி பேசியிருப்பாரு? ம். இப்போ இது எல்லாமே வந்து இதனால தான் வள்ளலார் வந்து சீக்கிரம் கிளம்பி போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சீரியஸ்லி இதுதான் வந்து. ஏன்னா, நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து எப்படி சினிமேட்டிக்கா மாறிருச்சு. கரெக்ட். இப்ப 2 பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து, உன்னோட ஹீரோ பெருசா? என் ஹீரோ பெருசா? அவரோட படம் வருது. அது பெருசா, இது பெருசாங்கிற மாரி, இவரு பெருசா, அவரு பெருசா அப்படிங்கிற மாரி மாத்திட்டாங்க. அவரு சொல்றாரு, நாங்க எல்லாருமே ஒண்ணு தான். ம். அத்தன பேருமே ஒண்ணு தான் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் அவரு வந்து சிவபுராணத்த எடுக்கணும்? இல்ல திருவாசகத்த எடுக்கணும்? கரெக்ட். அவர் நெனச்சிருந்தாருன்னா, அவரு பாட்டுக்கு இதுவும் இல்லன்ட்டு போயிருக்கலாமே. ஏன் அத எடுக்குறாரு? அவரு ஆக்சுவலா அந்த முதல்ல அவரு இந்த ஞானத்திற்கு செல்லக்கூடிய பாதையில அவர் திருமந்திரம் தான் கையில வச்சிருந்தாருங்கிறதே கூற்றுக்களாக திருமந்திரம், திருவாசகம் 2யுமே வச்சுட்டே தான் வச்சுட்டே தான் இருப்பாரு. இருப்பாரு. அப்ப அவருக்கு தெரியாதா? ம். அவர விட நம்ம பெரிய ஆட்களா இந்த இடத்துல மாறிட்டோமான்னு நான் வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ இது நான் திருப்பியும் ஒரு அடிப்படை கேள்விக்கு ம், போறேன். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அதுல ம், இருக்கு. வள்ளலார் திருவாசகம் வச்சிருந்தாருன்னா, அவர் சரியை பின்பற்றினாருங்கிற கோட்பாட்டுக்குள்ள அவர் வந்துருவாரு ம், இல்லையா? ம். இப்ப சரி, கிரி, யோகம், ஞானத்த பத்தி திரு திரு இவரு வள்ளலார் பேசியிருக்காரா? ஓ! தாராளமா வந்து அதிலயுமே இருக்கு. இப்போ நீங்க திருவாசகம் அப்டின்னா நம்ம உடனே சரியை மார்க்கம்னு போ முடியாது. ஏன்னா, மாணிக்கவாசகர் வந்து அண்டத்த பத்தி அவ்ளோ அழகா ஆ விளக்கியிருப்பாரு. ஆக்சு போற்றி திருவகவல். ஆ இது ஒண்ணு போதும் நமக்கு இல்ல எக்ஸாம்பிள்க்கு. ஆக்சுவலா அந்த தோத்திர நூட்கள் எடுத்து பார்த்தோன்னா, அதுக்கு உள்ள டீபங்க் பண்ணி பார்த்தோன்னா, அதுக்குள்ள வேற வேற கான்செப்ட் இது இருக்கும். எல்லாமே ஆமா. வரும். பட் ஆன் அண்ட் அவுட்வேர்ட் பார்க்கும்பொழுது ஒரு சாமிக்கு உருவம் குடுத்து பேசுன ம், மாதிரி ம். இருக்கும். பட் எனிவே சாரி நான் குறுக்க பேசிட்டேன். இல்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் நீங்க கேட்டது. இப்ப வந்து பிறை நிலவு அப்டின்னா சித்தர்கள் வந்து பிறை நிலாவ வந்து மதி மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அகாரம். அத ம். தான் வந்து சந்திரனா வந்து வடிவச்சு காட்டியிருக்காங்க.
ஸோ இந்த மாரி தான் வந்து அந்த பாடல்களோட அந்த அழக வந்து அவங்க வந்து வெளிய அதுதான் அந்த தரம் ஆன்மாக்களோட தரத்துக்கு ஏத்த மாரி புரியிற மாரி பாடல்கள் எழுதுறாங்க. திருக்குறளே எடுத்துக்கிறோம். ம். அதுக்கு நமக்கு புரியிற ஒரு அர்த்தமா இருக்கும். உள்ளுக்குள்ள அவர் எழுதி வச்சுட்டு போன ஒரு அர்த்தமா உண்மை, இருக்கும். உண்மை. இப்ப பொருட்பால் இருக்கு. அடுத்து வந்து அறத்துப்பால் இருக்கு. இன்பத்துப்பால் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே இன்பத்துப்பால்னா, செக்சுவல் ரிலேஷன பத்தி பேசுறாருன்னு நெனைப்போம். ஆனா அது எந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப்? நமக்குள்ள நடக்கிறத பத்தி பேசுறாரா? வெளிய நடக்கிறத பத்தி பேசுறாரா? அப்படிங்கிற ஒரு கூற்ற நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த ஸோ அது இடத்துல. ஆன்மாவினுடைய நிலைய பொறுத்து அது ஆமா. அணுகக்கூடிய முறை ஆமா. மாறும். அதோட அதோட அந்த நிறை குறைகள் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள தான் இருக்கு. வள்ளலார் அழகா சொல்லுவாரு. "உன்னுடைய ஆன்மால கூட ஒரு பங்கு மலம் இருக்குன்னு" சொல்லுவாரு. ம். கழிவு இருக்கு அப்படின்னு கரெக்ட். சொல்லுவாரு. அந்த கழிவு நீக்கம் பெற தான் வந்து இத்தன பாடல்கள் குடுத்துருக்காங்க. நீங்க திரும்ப திரும்ப இத உட்காந்து நம்ம வந்து மெட்டு போட்டு பாடுறதோ, இல்ல வந்து ஹெட்செட்ல போட்டுட்டு கேட்கறதோ, இல்லன்னா வந்து கிப்ரான் வந்து நல்லதா வந்து ம். சிவவாக்கியரோட பாடல் போட்டிருக்காரு. என் ரிங்டோனே இனிமேல் அதுதான். என் காலர் டியூனே அதுதான். கேட்கறவங்கலாம் பரவசமாகட்டும்னா, எந்த பயனும் இல்ல. ம். அதுக்கெல்லாமே. அதுல சொன்ன விஷயங்கள நம்ம எடுக்கணுமே தவிர, வள்ளலார் அழகா சொல்லுவாரு. தயவு செய்து பாடல்கள மெட்டு போட்டு பாடாதீங்க. ஓ! அவரே அத ஆமா. முன்வைக்கிறாரு. அவரே முன்வைக்கிறாரு. ஏன்னா, உயிர் சக்தி விரயமாகுற செயல்கள் எதுவுமே செய்யாதீங்க அப்டிம்பாரு. ஓகே, நடக்கும்போது கூட உங்களோட கால்கள வந்து இப்டி வச்சு நடங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா, சுழுமுனை ஓடும் ஓகே. அப்டிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் அழகா பாம்பு போல முன்வைக்கிறாரு. நடக்கிறவன். ஆமா. ஏன் அப்டின்னா, அந்த கால்கள். ஏன்னா கால்களும், இந்த கால்களும் வந்து சம்மந்தப்பட்டவைன்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த கால்கள மாற்றும்போது இந்த கால்கள் மாறும். ம். கால்கள்னா நம்ம மூச்சு காற்று. மூச்சு காற்று. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாலே சன்மார்க்கம் இந்நேரத்துக்கு எங்கேயோ போய் நின்றுருக்கும். ம். ஏன்னா சொன்ன மாதிரி வள்ளலார் வந்து ஒரு ஞான நிலை, நல்லது ஒரு நிலை அடைந்தார். வள்ளலார் இன்னைக்கு போற்றி துதிக்காத ஆட்களே இல்லேன்னு சொல்ற அளவுக்கு வள்ளலார் இன்னைக்கு நல்ல ஒரு நிலை ம். அடைந்திருந்தாலுமே, வள்ளலாருக்கு பின் ஒருவர் வந்தார்ன்னு சொல்லி சுட்டிக்காட்டுற அளவுக்கு யாருமே இல்ல. பேசுறாங்க. ம், ம். பேசுற ஆட்கள் நெறைய பேர் உண்டு. பட் செயலாக மாற்றினார்னா அது வள்ளலார் மட்டும் தான் செஞ்சாரு. கண்டிப்பா. பின்ன வராம போனதுக்கு உண்டான காரணங்கள்ல என்னவா இந்த கேள்விய நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். ஏன் வராம போயிருப்பாங்க? ஒண்ணும் இல்ல. அவரு சொன்னத வுட்டு போட்டு இவங்களா ஒரு கான்செப்ட்ட மாத்திட்டு அவ்வளோதான். வந்து அவ்வளோதான் கேள்வி. இந்த ஏன்னா, கேள்வி வள்ளலார் சாமிய வந்து மறுத்தார் அப்படின்னு ஒரு கூற்ற முன்வைக்கக்கூடிய ஆட்களே, வள்ளலார வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையாலுமே. ம். மீனிங் அப்போ அவரு சொன்னதுக்கு நீங்களே கான்ட்ரோவர்சியா தான் பண்ணிட்டு டெஃபினெட்லி. இருக்கீங்கங்கிறது. ஆமா. ஏன்னா, அவரு சொல்லிட்டு போன விஷயங்கள் உடலுக்குள்ள எல்லாத்தையும் பாரு. ம். அவர் என்ன சொல்லுவாரு, "காலைல எந்திரிக்கிறீங்களா? எந்திரிச்சோன சிவ சிந்தனையில இருங்கன்னு" சொல்லுவாரு. கரெக்ட். சிவ சிந்தனைன்னா என்னன்னு நமக்கு தெரியுமா? ம், ம். தெரியாது. தெரியாது. நம்ம என்ன நெனச்சுப்போம், சிவபெருமான நெனைக்கிறது தான் சிவ சிந்தனை. இன்னும் நம்ம ஆட்கள் வந்து அட்வான்ஸா போய் வள்ளலார் தான் சிவமாவே இருக்காரு. நான் வள்ளலாரையே நெனச்சுட்டு உட்காந்துக்கிறேன். ம், அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏன் ம். அவரு பண்ணணும்? அதுதான். கரெக்ட். ஏன் வள்ளலார் ஏன் ஏன் பண்ணணும்? பண்ணணும்? ஏன் ம், பண்ணணும்? ம், இப்ப அவங்களுக்கு இருந்த சக்தி நிலைகளுக்கெல்லாம் அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, ஒரு சொடக்க போற நிமிஷத்துல இந்த உலகத்தையே மாத்தி ஆன்மீகத்துக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கலாமே! ம். ஏன் பண்ணல? அது அவங்களுடைய கர்ம வினை இல்லையே! அவ்வளதான். என் வினை நான் தான் ம். அனுபவிக்கணும். ஏன் அப்டின்னா, அந்தந்த ஆன்மா வந்து அதுக்காக வந்து விருப்பப்படணும். கரெக்ட். இப்ப நம்பலாம் கேட்கலாம், "நான் ரொம்ப விருப்பப்படுறேன்ப்பா." ஆனா ஏன்னா, உங்களுக்குள்ளேயும் குழந்தை, ம். உங்களோட மனைவி, என்னோட உடல், என்னோட ஆரோக்கியம், என்னோட உணவு, என்னோட பற்றுங்கிற சின்னதா எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கும். கண்டிப்பா. அது மொத்தமா அழிச்சா மட்டும் தான் அந்த ஆன்மா விழிப்பு பெற்று மேல எந்திரிச்சு வரும். இல்லன்னா அதுவரைக்கும் இது கூடயே நம்ம உழண்டுட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம வெளிய வேணா வேஷம் போட்டுக்கலாம். நம்ம வந்து நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் வந்து அவ்வளோ நேரம் தியானம் பண்றேன், ஜீவசமாதியா போறேன். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேடிக்கையா இருக்கும். இறைவன திட்டுவாங்க. ம். "இறைவா உனக்கு கண்ணே இல்லையா?" அது. அவர் ஏன் பார்க்கணும்னு நான் கேட்கிறேன் முதல்ல. ம், ம். ஏன்னா, இங்க இருக்கிற கஷ்ட, நஷ்டம், இன்ப, துன்பம் எல்லாமே நீங்களா வாங்கிட்டு வந்தது. கரெக்ட். அத்தனையுமே வந்து நான் வந்து மேல வந்து ஒரு ஆன்மாவா இருக்கும்போது, இந்த பிறவி ஏன்னா நம்ம வந்து இந்த உடலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த ஒரு அறிவின்மை அப்படிங்கிறது வரும். இந்த உடல் இல்லாம ஒரு ஆன்மா முழு பிரகாசத்தோட வெளியே இருக்கும்போது, அதுக்கு அத்தன விஷயமுமே தெரியும். தெரியும். அப்போ அதுக்கு தெரியும். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பாவம், புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்மத்தில இந்த பாவத்த கழிக்கணும்னா, நான் எந்த மாரியான பிறவி எடுக்கணும்? எந்த மாரியான தாய் தந்தை கிட்ட போய் பொறக்கணும்? எனக்கு வந்து நான் உடல் ஊனமா இருக்கணுமா? ஆரோக்கியமா இருக்கணுமா? எனக்கு தாய் தந்தையில யாரோ ஒருத்தர் இருக்கணுமா? நான் ஏழையா பொறக்கணுமா? பணக்காரனா பொறக்கணுமா? இன்ப துன்பங்கள அனுபவிக்கணுமா? இறைவன தேடி போறது மட்டும் தான் என் வாழ்க்கையா? இல்ல எனக்கு மனைவிகள் அப்படிங்கிறது வேணுமா? குழந்தை தேவைப்படுதா? நான் ஆணா பிறக்கணுமா? பெண்ணா பிறக்கணுமா? நான் எப்படி பிறந்தா என்னோட கர்ம வினை கழியுங்கிறது மொத்தமா அங்க உட்காந்து பிரம்மன் வந்து எழுதுறதில்ல. அந்த இடத்துல நம்ம தான் பிரம்மாவே. ம். நம்ம உட்காந்து எழுதுறோம். நமக்கு என்ன தேவைங்கிறது. கீழ வந்ததுக்கப்புறம் நம்மளே நம்மள திட்டிக்கிறோம் அவ்வளோதான். ம். இது நமக்கு வந்து ஏன்னா வந்து அந்த அந்த பிறவி வாசனை நம்ம யோக வசிஷ்டத்துல அழகா நீங்க சொல்ற மாரி, அந்த வாசனை அப்படிங்கிறது நமக்கு மறந்து போயிருது ஒரு இடத்துல. அந்த பிறவிக்கான வாசனை நமக்கு திரும்பி வரும்போது நம்ம யாரையுமே திட்ட மாட்டோம். எனக்கு நான் தான் காரணம். இத தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உன்னோட செயலுக்கு நீ மட்டும் தான் காரணம்.
இப்ப இந்த கான்செப்ட்ட வந்து வள்ளல் பெருமான் அவருடைய நூல்ல முன் வச்சு சொல்லியிருக்காரா? மறுபிறவி அப்படிங்கிறத இல்ல வச்சுங்களா? இது உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய செயலுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரி. அவர் மட்டும் இல்லைங்க. எல்லா சித்தர்களுமே அத தான் சொல்றாங்க. எல்லாருமே அத்தன பேருமே இப்ப இதுக்கு வந்து நம்ம சித்தர்கள் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்து நார்மலா ஆன்மீகத்துக்குள்ள நீங்க ஒரு 5, 6 வருடம் கடக்கவே உங்களுக்கே எல்லாமே ரியலைஸ் ஆக உண்மை. ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க. கதைகளாக கொடுக்கப்பட்ட புராணங்கள்லயே இது இருக்கு. ஆமா. ஸோ பிராக்டிகலா இப்போ வள்ளல் பெருமான பத்தி படிக்கும் பொழுது, இதையும் படிக்கும் பொழுது இப்ப 2ம் ஒண்ணு தாங்கிறது நமக்கே ம். புரிஞ்சிரும். ம். அப்போ நம்ம யாரையும் வள்ளல் பெருமான் சொன்னாருன்னு சொல்லி நம்ம யாரையும் திட்டிக்கிட்டு சுத்த ஆமா. மாட்டோம் இல்ல? ஆமா. நான் இப்ப உண்மைய சொல்லணும்னா, இப்ப இவ்ளோ நான் பேசிட்டு இருக்கேன் அப்டின்னா, இதுவரைக்கும் நான் எந்த ஸ்கிரிப்சர்ஸும் படிச்சது கிடையாது. எந்த ம். புக்ஸும் படிச்சது கிடையாது. எதுவுமே படிச்சது கிடையாது. ஆனா, இப்ப நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்றீங்க, இதோட ஒத்து வருதுன்னு. இதுக்கு பேரு தான் வந்து உண்மையான சாகா கல்வி. ம். அந்த ஆன்மா உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் இது எல்லாமே. ஏன்னா, எல்லாத்துக்குமே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் காப்பி ஒண்ணு தான் இருக்கும். எத்தன வாட்டி நீங்க ஜெராக்ஸ் போட்டீங்கனாலும், ஒரிஜினல்ல இருக்கிறது மட்டும் தான் காப்பில கரெக்ட். வரும். அதே தான் நமக்கு. இங்க குடுத்துருக்க ஆகமம்னு சொல்றது நம்ம தனியா ஏதோ கிடையாது. கோயில் கட்டுறது ஆகமம் கிடையாது. உங்க ஆன்மாவ பற்றின விஷயங்கள் தான் ஆகமம் எல்லாமே. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமமா யார் ஆகி நின்றுருக்கா? நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா ஏக இறைவன் தான். உள்ள வரும்போது வந்து இது ஜீவாத்மாவா இருக்கு. வெளிய போம்போது திருப்பி பரமாத்மாவா மாறிருது. ஸோ, அது குடுக்குற சிலபஸ் தான் எல்லாமே. இதுக்கு வந்து நீங்க போய் நான் தனியா ஒருத்தரோட நூல் வாங்கி படிக்கணும். நம்ம எல்லாருமே பண்ற ஒரு தவறு என்னன்னா, ஆன்மீகம் வந்துட்டா விளக்க உரைகளை படிக்காதீங்க யாருமே. ம். முக்கியமா. முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு உங்ககிட்ட புடிச்ச ஒரு விஷயமே என்னன்னா, நீங்க எதுக்குமே விளக்க உரை படிக்க மாட்டீங்க. ம். வெறும் பாடல்கள எடுத்து, எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ, என்னோட அனுபவத்தில என்ன இருக்கோ நீங்க அத சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு, உங்களோட அந்த ஆன்மீக தரம் உயர உயர அடுத்த நாள் நீங்களே சொல்லுவீங்க. நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன். எனக்கு அப்படி புரிஞ்சிருந்தது. இப்ப இப்படி மாத்தி சொல்றேன். இதுதான் கரெக்ட். இது நாளைக்கும் மாறும். கண்டிப்பா. ஏன்னா, இதுதான் வந்து உண்மையான ஒரு ஆன்மீகவாதி. வள்ளலாரும் அத தான் பண்ணாரு. ஓகே. அன்னைக்கு எனக்கு வந்து அந்த புரிதல் இருந்துச்சு. நான் அதுதான் உண்மைன்னு நெனச்சேன். அப்ப நான் அத சொன்னேன். இப்ப நான் உங்க எல்லாத்துக்கிட்டயுமே சொல்றேன். இதுதான் உண்மை. இத பின்பற்றி வாங்க. அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணிறாதீங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு பகிரங்கமா உண்மைய சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கும்? ஆனா நம்ம ஆட்கள் வந்து அந்த முன்னாடி இருந்தது எல்லாமே முழுசா வேண்டாம். வேண்டாம். அது ஆமா. அவுட் ஆஃப் ஆமா. சிலபஸ்ன்ட்டாங்க. இப்ப அகத்தியரோடதுமே நீங்க டீப்பா படிக்க ஆரம்ப காலகட்டங்கள்ல பயங்கர பூஜை முறைகள், எந்திரம், தந்திரம் எல்லாம் சொல்லியிருப்பாரு. கடைசியில நான் முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுரு. இதுதான் ஒரே ஒரு உண்மையான வழி. இத புடிச்சீன்னா உனக்கு அது எல்லாமே சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி. நீங்க படிச்சிருப்பீங்க அத கரெக்ட், கண்டிப்பா. கரெக்ட், கரெக்ட். இப்படிதான் எல்லாருமே வராங்க. அந்த நிலைகள் பக்குவம் ஆக நமக்குள்ளேயே எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அந்த மூளை வந்து லூசி படம்லாம் தோத்துருங்க அதுக்கு முன்னாடி. உண்மதான், உண்மதான், அதெல்லாம் தோத்து போயிரும். நம்ம உண்மதான். ஆளுங்க லூசி படத்த பார்த்து, "ஓ! வாவ் மை காட்! ம், இப்படி ஒரு ம், படம்." ம். இங்க இருக்காங்க நெறைய லூசி நெறைய இருக்காங்க. பேரு. சித்தர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு இந்த ஜென்மமே பத்தாது. ஒருத்தர கரெக்ட். பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒருத்தர பத்தி படிக்கிறதுக்குமே. நம்ம என்ன பண்றோம், அங்கங்க பிச்சு ஒவ்வொரு இடத்துக்கா ஓடிட்டே இருக்கோம். அத நிப்பாட்டிட்டு எனக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சாலே, ஓப்பன் ஆயிரும் எல்லா கேட்டும். உண்மதான். ஏன்னா, அகத்தீசனாருடைய அந்த நூல் பேரே அகத்தியர் அட்டமாசித். அந்த நூல் பேரே அதுதான். ம். அப்போ அவர் வந்து எந்திர முறைகள் பேசுவாரு, மந்திர முறைகள் பேசுவாரு, மந்திரங்கள குடுக்குறாரு. எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு, கடைசியில எல்லாம் சரிதான்ப்பா, இது வேலை செய்யணும்னா நீங்க சும்மா இருங்க பாரு. ஏங்க இதெல்லாங்க நீங்க முன்னாடி சொல்லணும்னு. ஆனா, அந்த முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பேசி கடைசியில இங்க வந்து சொல்லுவார். ம். சரி ஓகே. இதுதான் முடிவான்னு கேட்டா, அதிலேயே சொல்லுவார். இதெல்லாமே உனக்கு வேலை செய்யறதுக்கு ஓகே. உண்மை நிலை அடையறதுக்கு நீ வாய்ப்பே பேசாம இரு. கிடையாது. எதுவும் பண்ணாத பேசாம ம். இருன்றுவாங்க. எதா இருந்தாலும் அமைதி ஒண்ணு மட்டும் தான் நமக்கு வந்து ஆமா. உண்மை நிலை ஆ, கூட்டிட்டு போகும். இதுதான் வந்து என்ன ஆச்சுன்னா, வள்ளலாரோட கான்செப்ட்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையா போனது. என்ன ஆச்சு ஓகே. அப்டின்னா, சித்தர்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, கடைசில வந்து அமைதி நிலைன்ட்டு போயிர்றாங்க. வள்ளலார் என்ன பண்ணுவாருன்னா, ஆரம்பத்திலேயே அமைதி நிலை அப்டின்ருவாரு. இவங்க வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் என்ன சொல்லுவாருன்னா, வள்ளலார் வந்து சித்தர்கள் இவங்க அடையிற நிலைய நான் தாண்டி இந்த கூற்று வந்து நம்ம எல்லாருமே முன்வைக்கிறது என்ன வைப்பாங்க அப்டின்னா வந்து, சித்தர்கள விட பெரிய நிலைக்கு போயிட்டேன் அப்டின்னு சொன்னாரு. அப்டி கிடையாது. அதாவதும் சித்தர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமா வந்து ஆர்&டி பண்ணிட்டே வந்தாங்க. ஆமா. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு இறைவன் மட்டும் தான் வேணும்னு நேரா அங்க போய் கை வச்சுட்டாரு. கரெக்ட். இதுதான் வந்து அந்த வாசகத்திற்கான விளக்கமே இதுதான். ம். நம்ப என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, சித்தர்களை காட்டிலும் பெரிய ஆளா வள்ளலார் வந்துட்டாரு. கிடையாது. ம். அதே பாதைய எடுத்திருக்காரு. இவங்க ஒவ்வொன்னையா மனித குலத்துக்கு குடுக்கறக்காக ரிசர்ச் ஆமா. பண்ணி சித்தர்கள் அன்னைக்கு ரிசர்ச் பண்ணலைன்னா, இன்னைக்கு ரசவாதம் கிடையாது. உண்மை, சித்தர்கள் உண்மை. அன்னைக்கு ரிசர்ச் பண்ணலைன்னா, சித்த மருத்துவம் கிடையாது. சித்தர்கள் அன்னைக்கு ரிசர்ச் பண்ணலன்னா, மருத்துவம், மாந்திரீகம் எதுவுமே இன்னைக்கு கிடையாது. அவங்க பண்ணனால தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலையில வந்து நிக்கிறோம். இப்ப எப்படி நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியும்? உண்மை, உண்மை. ஏன்னா போகநாதர் அவருடைய அந்த 7000த்திலேயே எழுதுறாரு. 64 யுகம் மூலவர் பெருமான்ட்ட என்னுடைய குருவான காலாங்கிநாதர் வாதம் படிச்சாராம். ம். அதே 64 யுகம் காலாங்கிநாதர்கிட்ட நான் வாதம் படிச்சேன் அப்படிங்கிறாரு. இது படிச்சதோட நிறுத்துனனா, நான் உனக்கு நூல் எழுதிட்டேனான்னா இல்லைங்கிறாரு. இதுல சொல்லப்பட்ட அத்தன விஷயத்தையும் நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பிசிக்கலா நான் என் ம். உடம்புக்குள்ள வச்சு பயிற்சி பண்ணி பார்த்துருக்கேன். அதனால இதில் கொடுக்கப்பட்டது அனைத்தும் சத்தியம். நீ அப்படியே எடுத்து பயன்படுத்துங்கிறாரு அவரு. உண்ம. சொல்லிட்டு அவர் என்னமோ ஞான நிலைமைக்கு போயிட்டாரு.
பட் நீங்க சொன்னது அதுதான். தே டிட் ரிசர்ச் ஃபார் அவர் ஓன் எஸ். பர்ப்பஸ். ஷூர். பண்ணி முடிச்சுட்டு, "இது உனக்கு வேலை செய்யும். என்ஜாய். நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் பார்க்கும்போது நீங்க கேட்கிற கேள்வி ஒண்ணா இருக்கும். நம்ம போயிட்டு வர இடம் ஒண்ணா இருக்கும். இவங்கலாம் நினைப்பாங்க, "என்ன இந்த தம்பி இவர் கேட்கறதுக்கு மட்டும் கேள்வி சொல்லாம இதா நெறைய போறாரு." ஏன்னா, இந்த இடத்துல நம்ம உட்காந்து பேசுறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ப்ரிப்பேர் பண்ணியோ, ஸ்கிரிப்ட் எதுவும் ஒண்ணும் பேசுறதில்ல. இல்ல. எல்லாம் உள்ள அன்மாரிவிலேருந்து லோட் ஆகி வெளிய வரும்போது, இப்ப இந்த இடத்துல பார்க்குறவங்களுக்கு எது தேவைப்படுதோ அவங்க குடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப ம். நமக்கு முன்னாடி பேசினதோ, இப்ப நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்க. ஏதாவது ஞாபகம் இருக்குமா ஒண்ணும் அப்படின்னா, இல்ல. ஒண்ணுமே இருக்காது. எம்ப்டியா இருப்போம். கரெக்ட். அடுத்து என்ன பேச போறோம் நம்ம 2 பேத்துக்குமே ம். தெரியாது. ஏன்னா நீங்களும் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல, நானும் எதுவும் கிடையாது. இப்படி போறது தான் வந்து ஆன்மீக இப்ப வந்து ஒருத்தர் வந்து நீங்க ஆன்மீகத்தில பக்குவமாயிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில சிம்ப்டம்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, பதில் தானா வரும். உண்மை. உண்மை. நீங்க நெறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நம்ம வந்து எங்கேயும் படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. எதுவுமே இருக்காது. ஆனா படிச்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆமா, இத அவரு அங்க சொல்லியிருக்காரு. ம். நான் இதுவரைக்கும் படிச்சதே இல்லையே." ம். அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீகம். ஏன்னா, அந்த ஆன்மா அந்த ஒளி பெற அது என்ன பண்ணும்னா, நம்ம பிரெயின்குள்ள இருக்க செல்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுரும். அததான் வள்ளலார் சொல்றாரு, "செத்தாரை நான் எழுப்பினேன்." உள்ளுக்குள்ள ம். இருக்கிற செத்துப்போன செல்கள் ஆ. எல்லாத்தையும் நான் எழுப்பிட்டேன். ம். நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, வெளிய இருக்கிற இது செத்து இது இந்த போனவங்க. ஒரு வேடிக்கையான விஷயமும் நடந்துச்சு. வள்ளலார் வந்து "செத்தாரை நான் எழுப்பினேன்" அப்படின்னு சொன்னதும், இறந்தவங்களலாம் கொண்டு வந்து அவர் வீட்டு முன்னாடி போட்டாங்களாம். "இவங்கள எழுப்புங்க." ஓகே. அவர் ஏன் எழுப்பணும்? விதி முடிஞ்சவங்கள எதுக்கு எழுப்பணும்? எனக்கு ஸோ செத்தாரை நான் எழுப்பினேன் அப்படின்னா வந்து செத்தவர் எல்லாமே எந்திரிச்சுருவாங்க அப்படின்னா, இறைவன் வரும்போது நமக்குள்ள செத்திருக்கிற எல்லா செல்ஸும் எந்திரிக்கும் இல்லைங்களா? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அந்த ஒளி பெறும்போது டெட் செல்ஸ் எல்லாம் மறுபடியும் திருப்பி எந்திரிச்சிரும். உண்மை. அவ்வளோதான் அது சொல்றாரு. இது ரொம்ப அடிப்படை இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. நம்மளுடைய மூளையில வந்து இத்தனை கோடி செல்கள் உண்டு. அதுல சில ஆயிரங்கள் மட்டும் தான் வேலை செஞ்சுகிட்டு ஆமா. இருக்கும். மத்தது எல்லாமே அந்த உறங்கிய ம். நிலையில தான் இருக்கும்னு. அப்போ இரையாற்றல் உள்ள ஒரு பொழுது அத்தனையுமே வந்து அத்தனையுமே விழிப்படையும். அதுதான் வந்து விச் ஒன்ஸ் அகைன் கம்ஸ் டு எஸ். லூசி படம். 100% பிரெயின் யூஸ் ஆகுதுன்னு. ஆக்சுவலி ம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளால எய்தர் 1% ஆர் 99%ல தான் இருக்க முடியும். 0 ஒரு 100 தொட்டோம்னா இங்க இருக்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. கரெக்ட். வள்ளலார் அத தொட்டாரு, கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரு. சித்தர்கள் அத தொட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்க முடியாது. ஏன்னா, இந்த உலகத்தோட அந்த வரைமுறை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உனக்கு பிசிக்கல் பாடி கிடையாது. கிடையாது. அது அடுத்த ஸ்டேஜ்க்கு போக ஆரம்பிச்சுரும். ம். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து 10த் வந்துட்டீங்க. அடம் புடிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே தான் உட்காருவேன் அப்படின்னா யாராவது விடுவாங்களா? தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளிய விட்டுருவாங்க. கண்டிப்பா. அதே தான் இங்கேயுமே. தர தரன்னு ம். இழுத்துட்டு போய் நீ இங்க இல்ல. அடுத்த ரெலம்க்குள்ள நீ பொறக்க ரெடி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ம். அனுப்பிருவாங்க. நம்ம முன்ன பேசும்போது அமிர்தம்ங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தணும். சித்தபெருமக்கள் அமிர்தத்தை பத்தி சொல்லாத ம். ஆட்களே கிடையாது. எல்லாரும் சொல்லியிருப்போம். வள்ளல் பெருமான் அதை சொல்லியிருக்காரா? வள்ளல் பெருமானுமே சொல்லியிருக்காரு. அவர் அந்த அமிர்தத்தை நீ வந்து சுவைக்கணும். அதுதான் சாகா உடம்பா உனக்கு மாத்துங்கிறதுக்காக தான் மூலிகைகள் குடுக்குறாரு, பயிற்சிகள் குடுக்குறாரு, அணையா விளக்கு குடுத்தாரு. ம். அணையா விளக்கு அப்படின்றது நம்ம வீட்ல வச்சு ஏத்துற அணையா விளக்கு கிடையாது. நம்ம உடல் தான் வந்து வள்ளலார் அழகா அணையா விளக்குன்னு சொல்லுவாரு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா? அது வந்து நம்மளுடைய உடல். உடல். அதுல இருக்கிற அந்த எண்ணெய் வந்து ரத்தம். அந்த திரி சுக்கிலம். அதுல ஏத்துற தீபம் உன் ஆன்ம ஒளி. ம். இதுதான் உண்மையான அணையா விளக்கிற்கான பயிற்சி. இத பாரு தினமும். இந்த அணையா விளக்க கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ! நம்மாளு விளக்கு பத்த வச்சுட்டு விளக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எஸ். ஓகே. அதுதான் பிரச்சனை. அதிகமா அந்த இப்ப நம்மகிட்ட வந்து கிளாஸஸ்க்கு வரவங்க வந்து எடுத்தோனே சொல்ற ஒரு கேள்வி, "ஐயா நான் வந்து ரொம்ப நாளா விளக்க பார்த்துட்டே இருந்தேன். கண்ணு வந்து ஒரு மாரி ஆக ஆ ஆரம்பிச்சிருச்சு." இந்த பூச்சக்கண்ணு மாரி ஆயிரும் கண் அப்படியே. ஆமா. பூஞ்சை வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா, ம். அது அளவா தான் தாங்கும். கரெக்ட். எல்லாமே அது ஒரு லிக்விட் பார்ட்டிகல் தானே கரெக்ட். நம்ம கண்ணுங்கிறது. கரெக்ட். அளவுக்கு மீறி ஹீட் ஆனா உருகி ஊத்திரும். கரெக்ட். ஸோ அந்த ஹீட் எவ்வளோ தான் தாங்கும். உள்ள இருக்கிற அந்த நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும். கரெக்ட். 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 ஸோ அந்த ஹீட்ட நம்ம கீழ இருந்து எழுப்பிட்டு வரணும். நேரா கண்ணுக்குள்ள எழுப்பக்கூடாது நம்ம. ம். ம். தாங்காது. இப்போ இது இந்த மாரி இந்த ம் அ சக்கர தியானங்கள், ஆ. இந்த இது புருவமத்தி, ம். சஹஸ்ரார ம். நிலை, அப்புறம் அதற்கு தாண்டி பிரம்மரந்திரம், இதுபோல எல்லாத்துலயும் கவனம் ஈயங்கக்கூடிய கூற்றுக்கள் எல்லாம் வள்ளலார் முன்வைத்திருக்கிறாரா? வள்ளலார் வந்து ஆதாரங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. கிடையாது. ம். கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வந்து டைரக்ட்டா வந்து அவர் குடுத்தது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் யோகிஸ்க்கு மட்டும் தான். ஓகே. இதெல்லாம் முடிச்சு வந்தீன்னா மட்டும் தான் என்னோட மார்க்கம் உனக்கு புரியும். இல்லன்னா புரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே. அதே மாரி நெறைய மறைப்புகள் இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து மாத்தப்பட்டிருக்கு வள்ளலாரோட. இப்ப சித்தர் பாடல்களே இப்ப நம்ம ஒரு நூலகம்ல நூல் வாங்குறோம். பிரிண்டே எப்படி இருக்கு பார்த்திருக்கீங்களா? ஆமா, நெறைய ஆமா. மாத்தி 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 ஆமா. அடிச்சு வச்சிருப்பாங்க. 2 வரிகள் காணவில்லை. காணவில்லை. ஆமா. 2 வரிகள் இங்கு இல்லை அப்படின்னு ஆமா. போடுவாங்க. அந்த ஆமா. 2 வரிகள் தான் முக்கியமான விஷயம் இருக்கும். கரெக்ட். அப்படி நம்ம சேர்க்கும்போது பசில் எப்படி ஒட்டுக்கா சேர ஆரம்பிக்கும்? ஸோ அப்போ சிதம்பரமக்கள் என்னைக்கு வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர்களுடைய நூல் வந்து இன்னைக்கு அச்சுக்கு வரக்கூடிய நூட்களுடைய அ மூலம் எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. தெரியாது. நமக்கு என்னமோ இன் பிரிண்ட் வருது. ம். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் வள்ளலார் ஒரு ஏகதேசம் ஒரு 200 வருஷத்துக்கு ம். முன்னதாக வாழ்ந்தவர். அவர் நூலுக்குள்ளேயும் கூட இது கண்டிப்பா இருக்கு. இடைச்செருகல்கள் கண்டிப்பா இருக்கு. வள்ளலார் அப்படின்னது நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? இப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க பாருங்க. ஜீவகாருண்யம். ஆமா. நான் ஆக்சுவலா அது ஆக்சுவலா கொஞ்சம் பொறுத்து வரலான்னு பார்த்தேன். பட் ஓகே டாபிக் வந்துடுச்சு.
சரி, அப்ப இந்த இந்த இடைச்செருகல்கள் பத்தி பேசிட்டு இப்ப நம்ம ஜீவகாருண்யம் இதுக்குள்ள கண்டிப்பா, கண்டிப்பா. போயிருவோம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க படிக்கிற எல்லாத்துலயுமே இடைச்செருகல்கள் இருக்கு. ம். அதனால தான் வந்து நான் யாருக்குமே எதையும் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, புத்தகங்கள் வேண்டாம் ம். அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ஒரே விஷயம் தான். நீங்க பயிற்சிகள் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு புத்தகங்கள் உதவியா இருக்கும். அது சித்தர்கள் பாடல்கள் மட்டும் எடுத்துட்டு போங்க. விளக்கங்கள் எடுத்துட்டு போகவே போகாதீங்க. கரெக்ட். இன்னைக்கு மாடர்னா அந்த சித்தர், இந்த சித்தர், அந்த யோகி, இந்த யோகின்னு பேர் வச்சு நெறைய பேர் புக் எழுதலாம். அவங்களோட தரம் என்னவா இருந்துச்சு? சித்தர்களோட தரம் என்ன? நம்ப இந்த காலகட்டத்துக்கு அவங்களோட தரம் என்னன்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். 2வது வந்து அந்த அளவுக்கு பக்குவமா இருந்தாங்கன்னா, விளக்க உரையே எழுத மாட்டாங்க. எழுத மாட்டாங்க. அவ்ளோ பாடல் எழுத தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் விளக்க உரை எழுத தெரிஞ்சிருக்காதுன்னு கரெக்ட், நெனைக்கிறீங்களா? கரெக்ட், அவங்க எத்தனையோ பேத்த வச்சு அவங்க விளக்கம் எழுதியிருக்கலாமே, ஏன் எழுதல? கரெக்ட். ஏன்னா, இப்ப இந்த விளக்கம்னு ஒரு பேர் பேச்சு வரும்பொழுதே, இப்ப நிறைய பேர் வந்து வள்ளலார் அது சொன்னார், இது சொன்னார் ம். அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அ வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. ஷார்ட்ஸ்ல இது வந்து ஏகப்பட்டது பார்க்கலாம். Instagramலயோ, இல்ல YouTubeலயோ ஏகப்பட்டது பார்க்கலாம். நம்ம போய் கமெண்ட்ல இது எங்க இருந்துங்க எடுத்தீங்க? பாடலுக்கு உண்டான பதிலே வராது. வராது. சரி, அப்படி மீறி யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுவதற்கு முற்பட்டாலுமே, அவர்கள் சொல்றது வந்து அந்த விளக்க உரை கரெக்ட்டு தானே? வள்ளல் பெருமான் உரைநடை. உரைநடை. அந்த உரைநடைய தான் ஆ. சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, 6 வால்யூம் புக்க எழுதினவரு எதுக்கு உரைநடை எழுதணும்? அப்ப ஆ. நேரடியா உரைநடை எழுதிட்டு போயிருக்க வேண்டியது தானே? இந்த இடத்துல வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உரைநடை வள்ளலார் எழுத கிடையாது. ஓகே. ஏன்னா, அவர் குடுத்த உபதேசங்கள வந்து அவங்க உபதேசம் கேட்டவர்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்டின்னா, அங்க வந்து நோட்ஸ் குடுப்போம். எதுக்கு குடுப்போம்னா, நான் சொல்றத நீங்க எழுதிக்கங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி எழுதுவாங்க. ஒவ்வொருத்தரோட அந்த ஆடிபிலிட்டி, விசிபிலிட்டி அவங்களோட அட்டென்ஷன், கான்ஷியஸ்னஸ் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி எழுதுவாங்க. அப்படி எழுதுனது எல்லாத்தையும் சேர்த்த தொகுப்பு தான் உரைநடை. ஓகே. அவர் எழுத கிடையாது. அவர் எழுதுனது கடிதங்கள். ம். கடிதங்கள் எழுதியிருக்காரு. கடிதங்கள் அவர் எழுதுனது. ஏன்னா, ம். அவரோட கடிதங்களும், உரைநடையும் அவரோட பாடல்களும் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஏன்னா, கடிதங்கள்ல வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா வந்து, நான் வந்து வேண்டிட்டே இருக்கேன் இறைவன்கிட்ட உனக்கு சரியாயிரணும்னு வேண்டுறேன். அவர் நெனச்சிருந்தா ஏன் சரி பண்ண முடியாதா? முடியாது. ஆ. சிந்திச்சு பார்க்கணும் நம்ம இந்த ம். இடத்துல. இந்த ம். இடத்துல தான் வந்து நான் சன்மார்க்கி அப்படிங்கிற அந்த ஒரு பேட்ச கழட்டி வச்சுட்டு, கொஞ்சம் வள்ளலார் என்ன பண்ணியிருப்பாருன்னு நம்ம யோசிக்கணும். ம். அப்படி இருந்தவரு, நான் இப்படி சொல்றேன் சரியாயிரும்னு சொல்லியிருக்கலாம். நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். கரெக்ட். அடுத்த கடிதத்தில கேட்பாரு, "நீங்க நலமா? எப்படி இருக்கீங்க? எனக்கு ம். இவ்வளோ தேவை இருக்கு. ம். இது கிடைச்சா நல்லாருக்கும்." ம். இதெல்லாமே கடிதத்தில இருக்கு இல்லைங்களா? ம். ம். அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ம். இத விட்டுட்டு உரைநடை அப்படிங்கிறது வந்து, இவங்க வந்து அவர் குடுத்த உபதேசங்கள இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? திசைகள். ம். இந்த திசைகளோட ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் அங்க இருக்கும். ஓகே. அதே ஆமா. மாரி இருக்கு. நான் சின்ன பார்த்துருக்கேன். பார்ட் ம். மட்டும் தான் ஆமா, இருக்கும். அந்த ஆமா. திசைகள் வந்து இந்தந்த திசை இது இதுக்கு சம்மந்தமானது. தெற்கு வந்து தலை, மேற்கு இப்படி இப்படின்னு குடுத்திருப்பாரே தவிர, ஒரு சில இடத்துல அதே உரைநடையில இன்னொரு பக்கம் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, திசைகள்ல இடது கை, வலது கை ம். அப்படிங்கிறத வந்து திசைகளுக்கு குறிச்சிருப்பாங்க. கிழக்கு, மேற்கு அப்படின்னு. ஏன் ம். குறிச்சாரு? தெரியாது. தெரியாது. அதுக்கான விளக்கம் கிடைச்சா தான் ஏன் சொன்னாருங்கிறது தெரியும். ம். ஏன்னா, அவர் அத்தன நாள் அந்த அந்த இடத்துல இருந்து கரைஞ்சு அதாவது மறைஞ்சு போறது. கரைஞ்சு போறதுங்கிறத விட மறைந்து போயிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அந்த மறைந்து போற வரைக்கும் அவர் குடுத்த உபதேசங்கள் எல்லாமே பிட்டு பிட்டான குறிப்புகள் மட்டும் தானே தவிர, முழுமையானது கிடையாது. அப்படி அவர் உரைநடை எழுதியிருந்தாருன்னா, அகவல் எப்படி எழுதியிருக்காரு பார்த்திருக்கீங்க இல்லையா? ம். ஒரே நைட்ல உட்காந்து இறைவன் எப்படிலாம் இருக்காருங்கிறத அவ்வளோ அழகா எழுதினவரு, ம். உரைநடை எழுதியிருந்தா அப்படியே எழுதிட்டு எழுதியிருப்பாரு. போயிருக்க வேண்டியது தானே! அவரு உட்காந்து லிஸ்ட் போட்டாருன்னா, அது போகுமே ஒரு 1000, 2000 பக்கத்துக்கு. கரெக்ட். இதுதான் விஷயம். ஸோ, இப்ப இன்னைக்கு உரைநடைய இப்போ தூக்கி வச்சுட்டு பேசுற ஆட்கள் தான் இன்னைக்கு நெறைய பேர் நெறைய உண்டு. பேர். அந்த உரைநடையிலேயே வந்து தெளிவா எடுத்தவங்களோட குறிப்புகள வந்து நீங்க படிச்சாலே அந்த உள்ளுணர்வே சொல்லும். இது வந்து உண்மையானது. ம். இதுல வந்து ஏதோ மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ம். ஆகுதுங்கிறத நீங்க எடுத்துக்கவே கூடாது. பட் அதுக்கு முதல்ல அவங்க வந்து வள்ளலாரினுடைய எல்லா பாடல்கள படிச்சிருக்கணும். இவங்க முதல்ல பயிற்சி பண்ணியிருக்கணும். பாடல்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து பயிற்சி ஆ. பண்ணியிருக்கணும். நம்ப நிலை உயர்ந்திருந்தா, அந்த லைட்டு தானா உள்ள இருந்தா இப்ப எப்படி வந்து ஒரு வெளிச்சம் அழகா வருதுன்னா, அந்த பூச்சிகள் அந்த வெளிச்சத்துக்கிட்ட வருதோ, அதே மாரி தான் நமக்கு அத விட நம்ம பூக்கள், பூ மலர்ந்து அந்த தேன் வாசம் வெளிய போச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா தேனீகள் எல்லாமே வரும். அதே மாரி இந்த ஆன்மா மலர்ந்துருச்சு அப்படின்னா, எல்லா சித்த புருஷர்களுக்கும் தெரியும், எல்லா ஞானிகளுக்கும் தெரியும், இங்க ஒரு பூ மலர்ந்துருச்சு. அதுக்கு அருள் செய்ய வேண்டியது நம்ம கடமைன்னு அவங்களே வந்துருவாங்க. உண்மை. ஏன்னா இது வந்து பொங்கனவர் இல்ல. ம். கருவூரார் தான் நெனைக்கிறேன். ம். கருவூராரினுடைய அந்த மாந்திரீகத்தில தான் வரும்னு நெனைக்கிறேன். அதில அவரு சொல்றார், "உன்னுடைய மூலாதாரம் விழிப்படைந்தால், சித்தபெருமக்கள் வந்து உன் கண்ணிற்கு தெரிவார்கள். அவர்கள் உன்னிடம் வருவார்கள்ங்கிற அந்த ஒரு வார்த்தைய ம். முன்வைக்கிறார். ஆமா. அதுவரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க உங்க பக்கத்திலேயே இருந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. உனக்கு முதல் ஆதாரம் உனக்கு வந்து ம். விழிப்படையணும். மீனிங் நீ முதல்ல ரெடியா இருக்கணும். பிசிக்கலாவும், மென்டலாவும் நீ ரெடி ஆயிட்ட அப்படின்னு சொன்னா, ம். அதுக்கப்புறம் இந்த சராசரி நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது எல்லாமே உனக்கு தெரியும். அப்பதான் அவர்களுடைய முழு அனுக்கிரகம் உனக்கு வந்து பூரணமா கிடைக்க ஆரம்பிக்குங்கிற அந்த ம். வார்த்தைய அவர் உண்மை. வந்து சொல்றாரு.
உண்மைண்ணா. நித்திலண்ணா இப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னது 100க்கு 100% உண்மை. ஏன் அப்படின்னா, சித்தர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னா, நம்ம உடனே உருவமா வருவாங்க. சடாமுடி, அப்படிலாம் கிடையாது. அந்த உணர்வு நிலை. கரெக்ட். அதுதான் வந்து உண்மை. இப்ப நம்ம வகுப்புகள் எடுக்கிறோம் அப்படின்னா, இத நான் எக்ஸாஜரேட் பண்றதுக்காக சொல்லல. இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒவ்வொரு வகுப்புகள்லயுமே வந்து ஒவ்வொரு விதமான சக்திய வந்து நம்ம ஆவாகனம் பண்ணுவோம். ஒவ்வொரு சித்தர்களோட அந்த ஒரு விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அத இப்ப நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, நான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்றேன். ஆனா அங்க இருக்கிற அத்தன பேத்துக்குமே ஒருத்தர் விடாம அத்தன பேருமே அத ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி? ஏன்னா ம். அந்த இடத்துல ஆதார விழிப்பு நடந்திருக்கு. அது நடக்கும்போது உங்களால சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே, எல்லா டைமென்ஷன்ஸயுமே நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அது திருப்பி க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா வந்து, நம்ம வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வர நார்மலா இருக்கும். ஆரம்பிச்சுருவோம். ஸோ இது நமக்கு தியானத்திலயுமே நிகழும். நீங்க கரெக்ட்டா நைட்டு 12 மணிக்கு தியானம் பண்ணி பாருங்களேன். அந்த டைம்ல ஆனா இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஃபேக்டர். இன்னைக்கு இவரு சொல்ட்டாரு, நான் பண்ணி ம். பாத்துர்றேன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா, அது வந்து சித்தர்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து 3 சந்தியா வேலை தான் குடுப்பாங்க. 4வது சந்தியா வேலை வந்து யோகிகளுக்கு மட்டுமே அப்படின்னு. ஏன்னா குடும்ப வாழ்க்கையிலருந்து மொத்தமா பிரிச்சுரும். ம். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஆட்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி. எனக்கும் சின்ன வயசுல வந்துச்சு. குடும்ப வாழ்க்கையிலருந்து பிரிக்கணும்னா, அப்படி இது என்ன பண்ணும்? ம். என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வீட்லருந்து இப்படி பிரிச்செல்லாம் வச்சுறாது. மனநிலைய வந்து கட் கட் பண்ணிரும். பண்ணிரும். இதுதான் வந்து இதுக்கான டெர்ம். நம்ம அப்படி எடுத்துக்கணும். குடும்ப வாழ்க்கையிலருந்து பிரித்து விடும். ஒருமுக ருத்ராட்சம் போட்டீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையிலருந்து ஆமா. மொத்தமா பிரிச்சுரும் அப்படின்னா, அது தர தரன்னு இழுத்துட்டு வந்தெல்லாம் வெளிய விடாது. உங்க மனம் அதுக்கேத்த மாரி செயல்பட ஆரம்பிக்கும். செயல்பட உங்க ஆரம்பிக்கும். அறிவு, மூளை எல்லாம் அதுக்கேத்த மாரி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ம். நீங்க எத நெனைக்கிறீங்களோ, அத தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்கும். இதெல்லாம் போடும்போது நம்ம என்ன நெனைப்போம்? ஆன்மீகத்துக்குள்ள போகணும், இறைநிலைய அடையணும். எதுக்கு இந்த குடும்பம், குழந்தை, இந்த மனைவி எல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது தான் எனக்கு ஏதோ கர்ம வினைய தூக்கிட்டு சுமக்கிற மாரி இருக்குன்னு நம்ம நெறைய டயலாக் பேசுவோம். அந்த டயலாக்க பிரபஞ்சம் நிஜமாக்கி காட்டிரும். "இதுதானே வேணும் ம். உனக்கு வா ம். கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லி, அப்படி இது ஒருமுக ருத்ராட்சம் போட்டு வெளிய நான் வந்தவங்க நெறைய பேத்து திருவண்ணாமலையில நீங்க பார்க்கலாம். ஓகே. அதுதான் இதுக்கான காரணம். இப்போ 2 சிங்க் ஆனதுனால இந்த வாரத்துக்கு இப்ப இந்த கேள்வி இப்ப வரேன். திருவண்ணாமலை போனோம்னா, நமக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஏதோ மானத்த மறைக்கிறதுக்குன்னு ஒரு உடுப்பு இருந்தா போதும். ம். 3 வேள சோறு நிம்மதியா கிடைக்கும். 3 வேள நல்ல அ. சோறு நிம்மதியா கிடைக்கும். இதுக்கு கூற்று முன்வைப்பதற்கு உண்டான காரணம் என்னன்னா, ஓகே. அன்னதானம் வந்து தானத்தில் சிறந்தது ம். அன்னதானம்ங்கிறது வந்துட்டீங்க நம்மளுடைய டாபிக்குக்கு. அ. வழக்காகவே இருக்கக்கூடியது. வள்ளலார் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் குடுத்த மாதிரி ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொன்னார். ஜீவகாருண்யங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் வேற என்னாலுமே, இன்னைக்கு நம்ம ஆட்கள் வந்து அன்னதானத்த ஓகே விச் இஸ் எ குட் திங். பட் அது திருப்பவும் எப்படி மருவி போச்சு அப்படின்னு சொன்னா, அன்னதானம் கொடுத்தாலே முக்தி கிடைச்சிருங்கிற ஒரு இடத்துக்கு போய் நின்னுட்டாங்க. ஸோ நல்ல கேள்வி. இத நான் சொல்லும்போது நெறைய பேத்துக்கு ஹர்ட் ஆகலாம். இத்தன நாள் நான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா. வள்ளலார் சொல்றது தான் கரெக்ட்டும்பாங்க. நானும் அதுதான் சொல்றேன். நான் என்ன வேணாலும் சொல்லலாம். வள்ளலார் சொல்றது தான் கரெக்ட். இப்ப நான் அத இங்க சொல்றேன் என்னன்னா, அன்னதானம் சரிங்களா? இந்த விஷயம் வந்து சித்தர்களுமே ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அன்னதானம் பத்தி நீங்க படிச்சிருக்கலாம். ம், ஏன்னா, உணவு போட்டவனும் சாகக்கூடாது. உணவு உண்டவனும் சாகக்கூடாது. அப்ப அப்படிப்பட்ட உணவு என்னவா இருக்கும்? ம். ஞானம். ஞானம். வள்ளலார் யாருக்கு உணவு குடுத்தாரு? ம், அங்க வந்து அவர்கிட்ட ஞானம் கத்துக்க வந்தவங்களுக்கு உணவு போட்டாரு. அதுவும் கூழ் மட்டும் தான் குடுத்தாரு. ம். இன்னைக்கு வடலூர்ல பார்த்தோம்னா, பிரியாணி, புளி நான் இதுவரைக்கும் சாப்பாடு, வடலூர் போனதில்ல. ஓ! இதெல்லாம் குடுக்குறாங்களா? ஓ! தைப்பூசம் அன்னைக்கு போய் பாருங்க. அன்னைக்கு வந்து நம்ம அன்பர்கள் சிலர் போயிட்டு வந்து சொன்னாங்க, "அண்ணா அங்க போனீங்க அப்டின்னா வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தோத்துரும்ண்ணா. அங்கங்க வந்து தயிர் சாப்பாடு என்ன" வல்லார் என்ன சொல்றாரு, "சித்தர அன்னங்கள் கூடவே கூடாதும்பாரு." ஓகே. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வந்து அழகா வந்து புளி சாப்பாடு. புளி கூடவே கூடாது. ஆமா, ஆமா. பூமிக்கு கீழ விளையிற எதுவுமே கூடாது. ஆனா, அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, புளி சாப்பாடு அதுக்கு பெஸ்ட் காம்போ கிழங்கு பொரியல். ம். ஒரு நம்ம அந்த சித்த மருத்துவத்துல உண்டு. மனிதனை கொல்லுவது 2 புலி. ஒன்று காட்டு புலி, ஒண்ணு புளியம்பட்டு வீட்டு வீட்டு புளி. புலிம்பாங்க. ஆமா. அதுதான் வந்து அங்க நடக்குது ஆக்சுவலி. இப்போ இந்த இடத்துல வந்து ஜீவகாருண்யம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து உங்ககிட்ட கேட்கிறதா கரெக்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஜீவகாருண்யம் பிரித்து பொருள் தருக. சீவனுக்கு வந்து கருணையோடு இருப்பது அப்படிங்கிறது. ம். இப்ப யாருடைய சீவனுக்கு கருணையோடு இருப்பதுன்னா, முதல்ல அவன் சீவனுக்கு கருணையோடு இருக்கணும். ஆ அவ்வளதான். ஜீவன் அப்டின்னா நமக்குள்ள இருக்கிற உயிர். உயிருக்கு நீங்க கருணையா இருக்கணும். அப்ப நம்ம உயிருக்கு எது கருணையா நம்ம உயிருக்கு கருணையா இருக்கிறது தான் உணவு குடுக்கிறதா? உணவு குடுத்தா உடல கா காப்பாத்தும். உயிர காப்பாத்துமா? காப்பாத்தாது. காப்பாத்தாது. அப்போ அந்த இடத்துல ஜீவனுக்கு குடுக்குற அந்த உணவு என்னவா இருக்கும்? ஞானம். ஞானம். ம். அததான் வள்ளலார் வந்து ஜீவகாருண்யமா இருங்க. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்ன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அவரு திறவுகோல்ன்னு தான் சொன்னாரே தவிர, அதுதான் எல்லாமேன்னு சொல்ல கிடையாது. இப்போ வீட்ட தொறந்துட்டு நீங்க சாவிய மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுமா? வீட்ட தொறந்து உள்ள போய் பார்க்கணும். அந்தந்த ரூம்க்குள்ள என்ன இருக்குப்பா? அப்படி இப்படின்னு. வாசலோட கீ அவ்வளதான். அந்த கீய போட்டு தொறந்தீங்களா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது ஆன்மீகமே. பட் ஈவன் தென் ஜீவகாருண்யமே வந்து எதுக்கு உண்டான மோட்ச வீட்டின் திரு மோட்சத்திற்கு ம், உண்டான வீடு. ம்.
அந்த ஜீவகாருண்யம்ங்கிறதும் கூட சாப்பாடு போடுறது இல்ல. கிடையாது. அவரும் ஜீவகாருண்யம் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன உரைநடை உரைநடைன்னு சொல்றாங்க இல்லையா? அதிலேயே தெளிவா சொல்லியிருப்பாங்க. வள்ளலார் ஜீவகாருண்யத்தை பத்தி பேசியதுல 6 பகுதிகள்ல 2 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. மீதி கிடைக்கவில்லை. இத ஓ! ஏன் யாரும் பேசுறதில்ல? ஓ! ஓகே. சரி, நம்ம வந்து உணவு குடுக்கறதுக்கே வருவோம். வள்ளலார் வந்து இன்னொரு சில விஷயங்கள வந்து ஜீவகாருண்யம்னு சொல்லுவாரு. ஆடை வாங்கி குடுக்கறது, ஒரு உடலுக்கு உதவி செய்றதுல ஆடை, உணவு, அதே மாரி வந்து உடலுக்கான அந்த உறவு. ம். அதுவுமே ஒரு விதமா கன்யா தானம்னு சொல்லுவாங்க. நமக்கு அழகா அந்த விஷயத்த. ஏன்னா உடலுக்கு அதுவும் ஒரு பசி தானே! கண்டிப்பா. அப்ப அதையும் தான் வள்ளலார் சொல்லியிருப்பாரு. நீ ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறியா? பெண் குடுக்குறியா? அதுவுமே ஒரு விதமான ஜீவகாருண்யம் தான். ஏன் இதெல்லாம் யாரும் செய்யறதில்ல? கஷ்டம். ம். ம். உணவு அப்டின்னா போதுன்ருவாங்க. ரூ. 20 ரூ. 30 வேல வேல முடிஞ்சிரும். முடிஞ்சது. அதுவும் நம்ம வந்து நம்பலாம் என்ன பண்ணுவோம் அப்டின்னா வந்து ஹோட்டல் ஆனந்தாஸ், அன்னபூர்ணா, ஆரியபவன் அப்டி போயிருவோம். ஆனா அவங்களுக்கு வாங்கி குடுக்கும்போது எங்கேயாவது ஒரு கடையில நார்மலா வாங்கி குடுப்போம். நீ வந்து வள்ளலாரோட வழியில ஜீவகாருண்யமா இருக்க. சரி ரைட்டு. அப்போ அன்னதானம் அது மட்டும் தான் நம்ம பண்றோம் அப்டின்னா, உன்னோட உடலுக்கு நீ எப்படி பார்த்து பார்த்து செய்ற? உன் குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்ற? அந்த மாரி செய்யலாமே. கரெக்ட். ஏன் அது செய்யறதில்ல? ம். ம். அதாவது ஒரு காலகட்டத்தில வந்து அன்னதானம் குடுங்க அப்படின்னு வந்து நின்னாங்க. இப்ப வந்து நம்ம எல்லாரும் குண்டாவ கிளறிட்டு ஓடுறோம். இந்தாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஒரு காலத்தில வந்தாவது போயி குண்டாவ தூக்கிட்டு ஓடுறாங்க எல்லாருமே. நானு ஒரு தடவ என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு போம்பொழுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஊட்டி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு வந்து அபூபக்கர் சித்திக்கு. அப்போ குரான்ல ஒரு ஒரு சொற்றொடர் வருவதாக இதெல்லாம் பகிரங்கமான கட்டளைகள் இருக்கு. ம், குரான் வந்து அவன் 3 தடவையா சொல்லுவான். ம், ஒண்ணு இலகுவாக சொன்ன கோட்பாடுகள் இருக்கும். ஒண்ணு வந்து கொஞ்சி கொஞ்சி இலகுவா சொன்னது. ம். "செய் தங்கம் மயிலுங்கிற" ஆ, மாரி இருக்கும். இன்னொன்னு வந்து வாய்ப்பு. செய்யி நல்லது. ஆ செய்யலைனாலும் பழகிக்கலாம். பழகிக்கலாம். 3வது பகிரங்கம். நீ செஞ்சு செய்யி. தான் ஆகணும் ம், அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இப்படி கோட்பாடுகள் வரும்போது அதில ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது என்னன்னா, ஒரு கட்டம் வரும். மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும். ஒரு பணக்காரன் ஓடி வந்து ஒரு ஏழைட்ட, ஒரு பிச்சைக்காரங்கிட்ட சொல்லுவானாம், "என்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. ம், உன்னுடைய புண்ணியத்தில ஒரு பகுதி எனக்கு குடு" அப்படின்னு கேட்பானாம். அந்த ம். பிச்சைக்காரன் சொல்லுவானாம், "காசு பணம் யாருக்கு வேணும்? தூக்கிட்டு போயிட்டே இரு" அப்படிம்பானாம். இப்ப நீங்க சொன்ன அந்த மாரி தான். சாப்பாட கேட்ட நாள் போயி, இன்னைக்கு கொண்டு போய் கொண்டு போய் குடுக்குறோம். குடுக்குறாங்க. அதெல்லாம் குப்பைக்கு தான் போகுது. கரெக்ட். நான் நெறைய அத்தனையுமே பார்த்துருக்கேன். குப்பைக்கு மட்டும் தான் போகுது. அந்த சில்வர் ஃபாயில் கவர்ல ஆ. பிளாஸ்டிக் டப்பாவ வச்சு எல்லாம் குப்பைக்கு போகுது. ஜீவகாருண்யம் அப்டின்னா இந்த இடத்துல வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு தனக்கு செய்யக்கூடிய ஜீவகாருண்யம். இன்னொன்னு வந்து பிறருக்கு செய்யக்கூடிய ஜீவகாருண்யம். இதிலேயே ஃபர்ஸ்ட் கேட்டகரி தனக்கு செய்யக்கூடியது தான். தன்னுடைய ஆன்மாக்கு செய்றது தான் முதல் தரமான ஜீவகாருண்யம். கரெக்ட். 2வது தரம் தன்னுடைய மனதுக்கு செய்யக்கூடிய ஜீவகாருண்யம். 3வது தன்னுடைய உடலுக்கு செய்யக்கூடியது. இது நம்மளோட கேட்டகரி. பிறருக்குன்னு செய்யும்போது பிறரோட ஆன்மாக்கு செய்யக்கூடிய ஜீவகாருண்யம், பிறருடைய மனதுக்கு செய்யக்கூடியது, பிறருடைய உடலுக்கு செய்யக்கூடியதுன்னு 3 வகையா பிரியும். மொத்தம் 6 வகையா இருக்கு ஜீவகாருண்யம். இதுல 2லயுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி உங்க ஆன்மாக்கு செய்யறது. பயிற்சிகள். ம். நீங்க உங்களுக்கு செய்ற பயிற்சிகள். இப்ப நீங்க வந்து இப்ப பாட்காஸ்ட் இப்ப நீங்க பண்றீங்க, இல்ல பாடல்கள் படிக்கிறீங்கன்னா, இன்னொரு ஆன்மாக்கு நீங்க செய்யக்கூடிய ஜீவகாருண்யம். அங்க வந்து அந்த டிக். இப்ப உங்களுக்கு நீங்க பயிற்சிகள் செய்வீங்க. அது வந்து உங்களுக்கு செய்யக்கூடியது டிக். இத நீங்க கேட்கும்போது, இத பேசும்போது உங்களுக்கு மனம் வந்து உங்களுக்கு ஒரு மாரி மென்மையா, ஒரு மாரி நிம்மதியா இருக்கும். அது வந்து அது டிக். அதே மாரி பின்னாடி நீ இந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது நெறைய பேர் நானே பார்த்துருக்கேன். அண்ணா உங்க பாட்காஸ்ட் கேட்டுட்டு தான் நான் தூங்குறேன். மன நிம்மதியா இருக்கு. அப்ப பிறரோட மனதுக்கு நீங்க உதவி பண்றீங்க. அங்கேயும் டிக். ம். உணவு. நீங்க உங்களோட உணவுன்னது உடனே போயிட்டு நான் போயிட்டு காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடுறேன். கோபி மஞ்சூரியன் அது அது கிடையாது. கிடையாது. உங்க உணவு உங்க உடலுக்கு நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போறீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உடல தயார் பண்றதுக்கான உணவுகள் எடுத்தீங்கன்னா, அங்கேயும் டிக். அதே மாரி வள்ளலார் சொன்ன மாரி சாப்பாடு போடாதீங்க. கூழ் ஊத்துங்க. ம். அவரு சொன்னாரு அந்த ஐங்கூட்டு சூரணம். அந்த மாரி சூப் குடுங்க. ம். அதுவுமே வந்து ஜீவகாருண்யம் தானே. அதுவும் அன்னதானத்தில தானே வரும். அத குடுத்தீங்கன்னா 6மே டிக் ஆயிரும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் ஓப்பன் ஆயிரும் டோர். ம். ம். இதுதான் மேட்டர் இந்த இடத்துல. பட் ஆக்சுவலா இது வந்து நான் அன்னதானத்த வந்து என்னைக்குமே தவறுன்னு சொல்றது. நானும் நெறைய பேர் அப்படி அத ம், ம், நெனச்சுக்கிறாங்க. இது ம். இப்படி சொல்லும்பொழுது, அப்ப என்ன குடுக்கக்கூடாதான்னு. ஏன் நான் அப்படி குதர்க்க பேசாதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. இப்போ ஒரு பொருள் குடுக்கும் பொழுது, பிரதிபலன் எதிர்பாராம கொடுக்கணுங்கிறது தான் நியதி. இப்ப அன்னம் கொடுக்கும் பொழுது, அவன் மனம் நெகிழும். ம். அதுபோல நம் மனமும் நெகிழ வேணும். நெகிழ்ந்தால் மட்டும் தான் ஒரு மாற்றம் நமக்குள்ள வரும். இப்ப இந்த மாற்றம் மனதிற்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த மனோமாறுதல் தான் உண்மையாலுமே நம்மள வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரு நிலைக்கு நம்மள எடுத்துட்டு போகும். அன்னம் குடுக்கும் பொழுது, அவன் பசி தீந்துருச்சுன்னு ஒரு மனமகிழ்ச்சி நமக்கு வரணும். ம். அவன் பசி தீர்றது, அவன் மகிழ்ச்சி அடையறத காட்டிலும், அவன் பசி தீந்துருச்சேன்னு நம்ம மகிழ்ச்சி அடையணும். ம். அதனால எனக்கு என்ன புண்ணியம் வருதுங்கிற கண்டிப்பா, கேள்விக்குள்ள கண்டிப்பா. போக்கூடாது. இது வந்து ரொம்ப, ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நம்மளும் அன்னதானத்த பத்தி பேசும்போது கமெண்ட் செக்ஷனுக்கு வருவாங்க. "அன்னதானம் போடக்கூடாதுன்னு சொல்றியே, நீ யார்?" அப்படிங்கிற மாரி. ஆனா, ம். நான் இந்த இடத்துல அப்போஸ் பண்ண கிடையாது. இப்ப ரோட்ல போயிட்டுருக்கீங்க. ரொம்ப பசியால ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அந்த இடத்துல சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு வந்துருங்க.
அத விட்டுட்டு நம்ம ஆட்கள் நீங்க சொன்ன மாரி பிரதிபலன் எதிர்பாராதே. நம்ம வந்து இறைவன் இன்னைக்கு எனக்கு ஜீவகாருண்யம் செய்யறக்கான ஆ. ஒரு வழி குடுத்துட்டாருப்பா. இறைவன் எவ்வளோ பெரிய கரெக்ட், கருணையாளன். கரெக்ட். ஜீவகாருண்யம் செய்யும் திருவிழா. ஆமா. கூடவே கூடாது. கூடாது. ம். குடுத்தீங்க அப்படின்னா வந்து மறந்துரணும். கரெக்ட். ஞாபகம் கூட இருக்கக்கூடாது நம்ம இருக்கக்கூடாது. கரெக்ட், குடுத்தோங்கிறது. நீங்க கரெக்ட். வந்து நம்ம அழகா சொன்னோம் கோயம்புத்தூர்ல ம். சாந்தி சோசியல் சர்வீஸ். ம். அவங்கலாம் எத்தனையோ பேத்துக்கு ஃபுட் குடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்களா? கிடையாது. செரிமனி நடத்துறாங்களா? ஒண்ணும் கிடையாது. நம்ம 10 பேத்துக்கு குடுத்துட்டு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம்ல. இன்ஸ்டாகிராம்ல. இன்று வள்ளல் பெருமான் அருளால் ஜீவகாருண்ய விழா சிறப்பாக நடைபெற்றது. கரெக்ட், தப்பு. கரெக்ட். அவர் சொல்லி காட்ட கிடையாது. அப்படி சொன்னீங்கனாலே போச்சு அது. அவ்வளோதான். அதே மாரி இன்னொரு விஷயம் கேட்குறேன். எப்படி அன்னதானம் ஆன்மீகத்திற்கு உதவியாகும்? எப்படி ம். உங்க ஆன்ம முன்னேற்றத்த குடுக்கும்? உலகத்தில விளையிற ஒரு பொருள். உலகத்தில சமமா இறைவன் குடுத்தது. மனிதர்கள் நம்ம வந்து பவுண்டரீஸ் போட்டு பிரிச்சுக்கிட்டோம். என்கிட்ட நெறைய இருக்கு. ஒருத்தர்கிட்ட இல்ல. என்கிட்ட இறைவன் குடுத்த ஒரு பொருள இன்னொருத்தருக்கு நான் குடுக்குறேன்னா, அது எப்படி எனக்கு ஆன்மீகத்துக்கு உதவியாகும்? அவன் குடுத்தது, ம். அவன் படைச்ச உயிர்கள். அவன் படைச்ச உயிருக்கே என்கிட்ட இருக்கு. அவனால வர முடியல. நான் கொண்டு போய் குடுக்குறேன். எப்படி உலகத்தில படைச்ச ஒரு பொருள், அதுவும் மக்கி போற ஒரு பொருள். அதனால எப்படி வந்து ஒரு ஞானம் வரும்? இத்தனைக்கும் அந்த பவுண்டரி நானே தான் போட்டுக்கிட்டேன். நானே போட்டுக்கிட்டேன். நான் போடலன்னா, அவனுக்கு தேவையானது அவனுக்கு தேவையானது கிடைச்சிட்டு போயிருக்குமே! கிடைச்சிருந்திருக்கும். ம். இந்த இடத்துல நமக்கு இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? நான் போட்ட பவுண்டரி, அவன் குடுத்த பொருள். நானா விளைவிக்கல. இப்ப நான் போயிட்டு நம்ம ஒண்ணும் நந்தனார் கிடையாது. போய் போட்டோன்னே அடுத்த நாள் வந்து எந்திரிச்சு நிக்கிறக்கு. அப்படின்னு தான் விளைவிக்கிறேன். அவங்களும் என்ன சொல்லுவாங்க? நான் என் செயல் எதுவும் இல்ல. பண்ணல. சாமி அவன் பண்ணுச்சு. செயலு ஆமா. அப்படின்ட்டு போயிருவாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? என் நிலம், நான் ஊத்துன தண்ணி, நான் வேண்டுனேன். இறைவன் குடுத்துட்டாரு. அப்படி ம். யாருமே சொன்னது கிடையாது. நம்ம சொல்றோம். ம். இந்த இடத்துலயே அகங்காரம் அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிக்குது. அத அழிக்கணும் நம்ம முதல்ல. ம். இதெல்லாம் இல்லாம இருந்தாலே வந்து நமக்கு எதுவுமே தோணாது. ஏன்னா, எந்த ஞானிகளும், யோகிகளும் போய் யாருக்கும் அன்னதானம் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அன்னதானம் போடுறேன். நான் வந்து அந்த ஹெல்ப் பண்றேன். நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் யார்கிட்டயும் சொல்றீங்க? நீங்க கரெக்ட், பண்ணிட்டு போலாமே. அத கரெக்ட். வந்து ஒரு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி தேவையில்லாத வேல. நான் யாரையுமே இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி இல்ல, இல்ல. சொல்லல. அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம பார்க்குறோம் இது எல்லாத்தையுமே. ஏன்னா இப்ப நான் சொல்றது உண்டு. கோயில்ல உபயம் எழுதுவாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது வந்து பண்ணவே கூடாது. நீ கோயிலுக்குன்னு குடுக்குற. பொது நலமா குடுக்குறங்கும்போது பொது சொத்து. கரெக்ட், நீ வந்து ஒரு 10,00,000 குடுத்துட்டு, இது உங்கள் சொத்துன்னு எழுதலாம். கரெக்ட். ஏன் இது வந்து என் தாத்தா நான் பேரில், என் ம். தாய் பேரில், என் பேரில் எதுக்கு எழுதணும்? கரெக்ட். போகும்போதெல்லாம் அந்த கோயில்ல வந்து எதுக்குன்னா வந்து ஒரு புண்ணியம் கிடைக்குமாமா. அந்த கோயில் எழுதியிருக்கு. கோயிலுக்கு வரவங்க இறைவன பார்த்துட்டு அந்த பேர் பார்த்தா எல்லா புண்ணியமும் எனக்கு வரும். சுயநலம் தானே இந்த இடத்துல. கண்டிப்பா. ம். எதுக்கு? சுயநலம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல இருக்கணும். கரெக்ட். நீங்க நினைக்கலாம், என்னடா ஆன்மீகம்னா பொது நலம்னு பேசணுமே, சுயநலம். வார்த்தையை பிரிச்சு பார்க்கணும். சுயநலம். சுயம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மா. ஆமா. நம்ம ஆன்மாவோட நலத்திலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும் எப்பவுமே. அதுதான் உண்மையான ஆன்மீகம். வள்ளலார் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், இதுக்கு அடுத்து வரப்போற மகான்கள் வந்தாலும் அத தான் சொல்லிட்டு போறாங்க. நீங்களும் கடைசியில அத தான் சொல்லப் போறீங்க. நானும் அத தான் சொல்லப் போறேன். எதுக்கு போய் இவ்வளோ போராட்டம்? ம். உங்க ஆன்மாவோட நலத்தில ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே வெளிய இருக்க சண்டை, சச்சரவுகள், இந்த டிபேட்டு, அவரு பெருசா, இவரு பெருசா, விளக்க உரை எழுதுற எதுவுமே தேவைப்படாதே. அப்படி இருந்திருந்தா எத்தனையோ பேர் விளக்க உரை எழுதிட்டு போயிருக்கலாமே. இப்போ ஓஷோ சிவசூத்திரத்துக்கு எழுதினாருன்னா, அத பத்தி யாருக்கும் தெரியல. ஒரு அவேர்னஸ் நான் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர மாரி எழுதலாம். பக்கம் பக்கமா ஒரு 1000, 2000 பக்கம் எழுதிட்டு போங்க. ம். சும்மா உட்காந்து 2, 2 வரி தேவையில்லாதது. அதுவும் இந்த காலகட்டத்தில நீங்க முழுமையா ஞானத்துக்குள்ள நிலைக்குள்ள போயிட்டீங்கன்னா, தாராளமா எழுதுங்க. ம். அந்த இறைவனே, அந்த சித்தர்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது இதுக்கு இந்த பொருள், இது இதுக்கு இந்த பொருள்னு வந்து சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப நீங்க படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு பொது நலத்துக்காக படிக்கிறீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில ஆன்மீகத்துக்குள்ள வரக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அந்த பாடலோட பொருள் வேறையா இருந்திருக்கும். கண்டிப்பா. இப்ப நீங்க படிச்சீங்கன்னா, அது முற்றிலுமா வேற மாரி இருக்கும். அடுத்த ஸ்டேஜ்க்கு போனீங்கன்னா, அது இன்னும் வேற மாரி போயிரும். இதுதான் வந்து இந்த இடத்துல. நம்ம இத நோக்கி தான் போணும். ஆன்ம நலம் நோக்கி தான் போணுமே தவிர, வெளிய வந்து நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. உண்மதான். ஏன்னா, இப்ப நான் ஒவ்வொரு ஞானியர்களுடைய இதெல்லாம் பார்க்கும்பொழுது, எல்லா ஞானியரும் புக் எழுதுறதில்ல. எழுதினவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் சொல்றது என்னன்னா, இறை சொல்ல நான் எழுதினேங்கிறதோட ஆமா. நிறுத்திருவாங்க. ம். அவங்க நான் எழுதினேங்கிற வார்த்தையை முன் வச்சு சொல்றதே கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தங்க நமக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. அத நான் நான் ஒரு டூல் சிவபுராணம். தான். ம். நீங்க அதையே பார்த்திருப்பீங்க. அது என்ன சொல்லுவாங்க? இறைவன் எழுதினது. ஆமா. மாணிக்கவாசகர் சொல்ல இறைவன் எழுதினதும்பாங்க. ம். இதுக்குள்ளேயே ஒரு சூக்ஷமம் இருக்கு. எப்படி இறைவன் வந்து எழுதுவாரு? ம். ம். நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த அந்த இடத்துல என்ன ஒரு தன்மை வேலை செய்யுது? அதாவது மாணிக்கவாசகருக்குள்ள இறைவனா வந்து எழுதி அந்த கையெழுத்து போட்டது அப்படிங்கிறது கரெக்ட். அதுக்கான ஒரு அழகான விளக்கம். ம். ஒண்ணும் இல்லண்ணா. ரொம்ப சிம்பிள். நீங்க போய் சித்தர் பாடல்கள், வள்ளலார், உரைநடை எதுவுமே தேட வேண்டாம். யார் ஒருத்தனுக்கு சிவபுராணத்தோட 95 வரிகள் வந்து ஒரு வரிக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் விளக்கம் தெரியுதோ, அவன் வந்து ஞானி. உண்மை. ஏன்னா, அவரே கடைசியில மாணிக்கவாசக பெருமான் சொல்லற்கு சொல்லியிருப்பார். அறியானை சொல்லித் திருவடியின் ஆமா. கீழ் அந்த சொல்லிய பாட்டின் பொருள் பொருள் உணர்ந்து உணர்ந்து சொல்லு. சொல்லுவார். கரெக்ட். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து. நம்ம என்ன நினைச்சு போனா, சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்துனா இறைவனுக்கு கீழ எல்லாருமேன்னு. சிவம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மா. ஆன்மா விழிச்சிச்சுன்னா அதுக்கு கீழ 96 தத்துவமும் அதுக்கு அடங்கி நிக்கும். அதான் பல்லோரும் ஏத்த பணிந்து.
அந்த ஆன்மா சொல்றது 96 தத்துவமும் அப்ப கேட்கும். ம். அந்த இடத்துல சிவபுராணம்ல அழகா வந்து சொல்லுவாரு. ஓ என்றுன்னு ஒரு இடத்துல ஒரு ஆமா. வார்த்தை. அந்த ஓன்னா நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஓ! அவர் வந்து அழகா இருக்கறதுக்காக எழுதியிருப்பாருன்னு. ஓ அப்படின்னா சிறந்தவன் சிவன் அர்த்தம். ஓர் எழுத்து ஓர் மொழி. ஓ! அந்த விளக்கங்கள் குடுப்பாரு. இப்ப மாணிக்கவாசகர் எவ்வளோ பெரிய சிவபக்தர், சிவ அடியார், சிவ தொண்டர்ன்னு நமக்கு தெரியும். அவரு நெனச்சிருந்தா சிவனை போற்றி ஆரம்பிச்சிருக்கலாம். நமசிவாய வாழ்க, அதுக்கப்புறம் தான் நாதன் தாழ் வாழ்க. ஏன்னா நமசிவாயங்கிற அந்த பஞ்சபூதம் வாழ்ந்தா தான் உள்ளுக்குள்ள இருக்க நாதனோட தாழ் வாழ முடியும். இதுல ஏதோ ஒண்ணு டிஃபெக்ட் ஆயிருச்சுன்னா, நம்பளே வந்து ஒரு வீடு நல்லா இருக்கு. இப்ப நம்ம இங்க வந்து திடீர்னு எல்லாம் உடைஞ்சு ஊத்தி மழை ஊத்துச்சுன்னா, இங்கேருந்து வெளிய போயிருவோம் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. நம்பளே அப்படின்னா, அப்ப இறைவன் எவ்வளோ ம். புனிதமானவன். இந்த உடம்பு வந்து அவ்வளோ இழுக்கா போயிருச்சுன்னா, வெளிய கிளம்பி போயிருவாரு. கண்டிப்பா. அந்த பூதங்கள் எல்லாமே வந்து மேனேஜ் ஆகுற வரைக்கும் தான் நமக்குள்ள இருப்பாரு. வந்து தியானம் பண்றோம். கை, கால் வலிக்குதுன்னா உடனே எந்திரிக்க தானே சொல்லுது. இல்ல, இல்ல பரவால்ல தியானம் பண்ணுன்னு உட்காந்துருக்கோம். இங்க ஏதாவது டிஃபெக்ட் ஆச்சுன்னா எந்திரி, ஆமா, எந்திரி. ஆமா. கவனம் சிதறி போயிரும். கவனம் சிதறல் ஆகும். அதுதான் வந்து கடைசியில சொல்லுவாரு. பல்லோரும் ஏத்த பணிந்து. ஆன்மா விழிப்பாயிருச்சுன்னா எல்லாருமே அடங்கிருவாங்க. அதான் சமாதி நிலைக்குள்ள போகும்போது, அவங்களுக்கு என்னென்னமோ ஆகும். நம்ம தான் அந்த நெறைய சி சி ப கடவுள் சீரியல்லாம் பார்ப்போமே. ஆ, புத்து கட்டுறது, மழை, ஆமா, இடி ஆ. அது எல்லாமே ஒரு உவமையா இருந்தாலும் உண்மைதான். கரெக்ட். ஏன்னா நமக்கு என்ன நடந்தாலுமே தெரியாது. தெரியாது. ம். அதாவது வெளிய தெரியும். நம்ம உடம்ப அஃபெக்ட் பண்ணாது. இப்ப அஃபெக்ட் நீங்களே பண்ணாது. வந்து தியானத்துல ஆழ்ந்து போனீங்கன்னா, சுத்தி இப்ப நார்மலா இந்த ரூம்குள்ள நடக்கிறது கேட்குதுன்னா, வெளிய ஒருத்தர் அந்த கடைசியில காய் வித்துட்டு இருப்பாரு. அது வரைக்கும் உங்களுக்கு கேட்கும். கண்டிப்பா. அந்த அளவுக்கு அவேர்னஸ் விரிஞ்சு கான்ஷியஸ்னஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயி போயிட்டே இருக்கும். ஆனா நீங்க வந்து அப்படியே ஸ்டில்னஸ்ல இருப்பீங்க. ம். சின்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுனால, இந்த நூல்ங்கிற பேச்சுக்குள்ள வந்ததுனால, இப்ப அடுத்த ஒரு இதுக்கு வருவோம். வள்ளலாரினுடைய அந்த போற்றி இல்ல அகவல். அகவல். அந்த அகவல் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறைய பேர் சொல்றாங்க. குழந்தை கிடைக்கலையா? அகவல் படி. படிப்பு வரலையா? அகவல் படி. கடைசியில ஏதாவது மூச்சு விடணுமா? அகவல் படிங்கிற அளவுக்கு வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். உண்டு. நெறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுபடி. அதெல்லாம் எதுக்கு ஏன் அகவல் படிக்கிறீங்க? அகவல் படிச்சா என்ன? எனக்கு நான் யார்ட்டயும் கேட்க முடியாது. கமெண்ட்ல யாரும் ம். ஒண்ணும் பதிலும் சொல்றதில்ல. சின்ஸ் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வள்ளலார் பத்தி பேசினோம். இப்ப இதுவும் பேசணும். ஏன்னா கண்டிப்பா பேசணும். மக்கள் மத்தியில இது பரவிட்டு இருக்கு. அகவல் படி. இப்ப ஏதேதோ சொல்லி கடைசியில இப்ப கல்யாணம் ஆகலைன்னா அகவல் படிங்கிறதுக்கு வந்து நின்னுட்டாங்க. நான் பார்த்தேன். அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்குது ஒரு லேடீஸு. ஐய்யய்யோ! இப்ப அகவல் இருக்கு இல்லைங்களா? வள்ளலார் படிக்க சொன்னாரா? எனக்கு தெரியலப்பா. எனக்கு தெரிஞ்சு அவரு சொன்ன மாரி எனக்கு தெரிஞ்ச தெரியல. அளவுக்கு சொன்ன மாரி தெரியல. ஆமா. அவர் சொல்லியிருந்தாருன்னா, அப்படி அகவல் சரி அகவல் படிக்கிறீங்க. தினமும் படிக்கிறீங்க. யாராவது மேல்நிலை அடைஞ்சுட்டாங்களா? அது ஒண்ணும் அப்படி ஒண்ணும் காணோம். எல்லாம் மண்ணுக்குள்ள தானே போறாங்க. இல்ல ஆமா, ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆமா. நோய் வந்து. இப்போ அகவல் அப்படிங்கிறது அழகா சொல்லுவாரு. அருட்பெரும் ஆரம்பிப்பாரு இல்லையா? எல்லாத்துலயும் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தான் முடிக்கிறாரு. ஏன் இப்படி முடிக்கிறாரு பாடல்கள எல்லாத்துலயும்? ம், ஏன்னா, இறைவன் இப்படி இருக்கார். ம், இறைவன் இப்படி இருக்கார். அந்த 4 பூதத்துக்குள்ளேயுமே இருக்காரு. 4ல அதாவதும் இறைவன் எப்படிலாம் இருக்காருங்கிறத எனக்கு காட்சி குடுத்திருக்காரு. அத வந்து நான் ஆனந்த வெள்ளத்துல நான் அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கேன். இது எனக்கு உண்மை. உனக்கு உண்மையா? ம், அதுதான் கேள்வி. ம். அகவல் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. தெளிவா ஒரு நிமிஷம் எல்லாருமே வந்து யோசிச்சு பார்த்தீங்கனாலே புரிஞ்சிரும். இறைவன் வள்ளலாருக்கு குடுத்த அனுபவங்கள், நான் எப்படிலாம் இறைவன் இருக்காருங்கிறத ஒரு பாடலா 1 வரி 2 வரியில எழுத முடியாது. ஏன்னா சிவபுராணத்திலே சொல்லற்கு அரியானை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஆள வந்து அந்த ஆள்ன்னு சொன்னா திடீர்னு டென்ஷன் ஆயிருவாங்க. ஆமா. அவர வந்து எப்படி வந்து அதுதான் வந்து அந்த 1800 சம்திங் வரிகள். அத்தன வரிகளுமே வந்து இறைவன் எப்படி இருக்காருங்கிறது மட்டும் தான். இறைவன் இப்படி இப்படிலாம் இருக்காரு, இப்படி இப்படிலாம் இருக்காருங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அத படிச்சா நமக்கு மேல்நிலை வருமானா? கிடையாது. எனக்கு தெரியல. ஆனா வந்த மாரி ம். என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மெமரி பாயமா மாத்திட்டாங்க இப்ப எல்லாருமே. ம். காலையில 4 மணிக்கு எந்திரிங்க. நம்ம 10த்ல பண்ண வேலைய திருப்பி ஆ. பண்ண வைக்கிறாங்க எல்லாரும். அது நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ இறைவன வள்ளலார் அப்படியெல்லாம் பார்த்தாருன்னு சொன்னா, சரி படிக்கும்போதாவது உனக்கு அந்த உணர்வு வருமான்னு பார்க்கலாம். ஓகே. அந்த ஆங்கிள்ல இருந்தா கூட ஓகே. கண்டிப்பா. சரி சாமி இப்படியெல்லாம் இருக்குப்பா. இதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே அமைதியா இருக்கணுமா? உடல பக்குவப்படுத்தணுமா? இந்த ஒரு ரிசர்ச்சுக்குள்ள போறோம். நம்ம படிச்சுக்கிறோம். தட் இஸ் ஓகே. ம். பட் கல்யாணம் ஆகுறதுக்கு அகவல் படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு அநியாயமா தோணுது. அவர் திருமணத்த பத்தி எங்கேயுமே அவர் அதே மாரி அவரு சொல்லல. அது அதுதான் வீடியோ போடுறவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. எல்லா படிப்பு நல்லா வரணுமா? அகவல் படிங்கிறாங்க. உடல்நிலை சரியாகணுமா? அகவல் இது எப்படி படிங்கிறாங்க. தெரியுமா நான் ஆயிரும்? இப்ப இந்த காலகட்டத்தில நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, சித்தர்களை விட வள்ளலார் பெரியவர்ன்னு. இன்னும் ஒரு 10, 15 வருஷம் போனா, வள்ளலாரை விட நாங்கள் தான் பெரியவர்கள். சன்மார்க்கிகளே பெரியவர்கள்னு ஆரம்பிச்சுருவாங்க. ஆமாமா. அப்புறம் அன்னைக்கு அப்ப அந்த 50 நிமிஷம் வீடியோ போட்டு அவரு தானே சொன்னாரு. நான் திருமூலர பாவம்ன்னு பார்க்குறேங்கிறாரு அவரு. இது என்ன ஆகுது அப்படின்னா, பெரியவர்கள் மத்தியில இல்லாம, வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸ் மத்தியில இது பரவுது. ரொம்ப மோசமா அது என்ன இதாகுது. ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள போய் ஏன்னா, இந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்சுங்கிறது எத குடுத்தாலும் ஏத்துக்கும். கரெக்ட். இள ரத்தம் சூடா இருக்குங்கிற மாரி, எத குடுத்தாலும் எடுத்துக்கும்போது, இந்த மாரி ஒரு இன்புட்ட உள்ள குடுத்துட்டீங்கன்னா, சிட்டிக்கு எப்படி ரெட் சிப் பொருத்துன மாரி சரி, உள்ள சரி. பொருத்திட்டா முடிஞ்சு போச்சு. அத டிஸ்மேண்டில் பண்ணாம அது அது நிக்காது. யாரும் ஏத்துக்கிறது கூட இல்ல தெரியுமா தம்பி? இப்போ "ஏய் இது தப்பு, இப்படி பண்ணாத." இது உண்மையாலுமே சொல்லியிருக்கா? ஒரு பாடல் குடுன்னா,
வள்ளலார் 6 நூல் எழுதினதுல ஏதாவது ஒரே ஒரு பாட்டு ஒரு 4 வரி. அத்தனாயிரம் பாட்டுல ஒரு 4 வரிய மட்டும் எடுத்துட்டு இப்படி தான சொன்னாரு. அப்ப இது தப்பு தானேன்னு சொன்னா, அப்படி பார்க்கக்கூடாது. முன் பாட்ட பாரு, பின் பின்பாட்ட பாட்ட பாரு, பார்க்கணும். பொருள் மாறுபடும் அப்படின்னு சொன்னா, கிடையவே கிடையாது. நீ அப்படி தான் கிடையாது. தப்பு பண்ற அப்படின்றாங்க. சரி நானே தப்பா இருந்துட்டு போறேன்னு உட்டர்றேன் நெறைய ம். நேரத்துல. சின்ஸ் இவ்வளோ தூரம் இதுன்னா, இந்த அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, ஆஹா! தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி. ஜோதி. இது வந்து இன்னைக்கு ஒரு மந்திரமாவே வந்து ஆயிடுச்சு. இப்போ வேதாத்ரி மகரிஷி சொல்ற மாதிரி வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அது ஒரு எக்ஸ்பிரசிவா சொல்லுவாங்க. ஆ ஸோ அதுபோல இதுவும் வந்து ஒரு எக்ஸ்பிரசிவா சொல்றக்கு ஏத்த மாதிரி மாறிப்போச்சு. இது இது என்ன? இத சொன்னா சரியாயிருமா? இது வந்து தாரக மந்திரம் இது அப்படின்லாம் கிடையாது, சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? கிடையாது, இல்ல. கிடையாது. இதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. எப்படி நமசிவாய ம். அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியமோ, சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் ஆமா. இல்லை. ம். சிந்திக்க தான் சொன்னாங்க ஔவையார். ம். வாய் விட்டு சொல்ல சொல்ல ஜெபம் பண்ண சொல்லல. ம். அதே தான் வந்து வள்ளலாருமே மகா மந்திரம். அது பேரே மகா மந்திரம் அப்படின்னா, மந்திரம் அப்படின்னு என்ன மனதை திறக்கதற்கான சாவின்னு வச்சுக்கலாம். மனதை வந்து திறம்படுத்துறதுக்கான. அப்போ அந்த மனதை திறம்படுத்துறதுக்கான ஒரு மகா மந்திரம் மிகப்பெரிய டூல். ம். வள்ளலார் அழகா வந்து இந்த மந்திரத்த எப்படி ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணார்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அகவல்ல நீங்க பார்க்கலாம். ஆரம்பமும் இப்படிதான் ஆரம்பிக்கும். முடிவும் இப்படிதான் ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான மந்திரம். இந்த இடத்துல ஏன் தனிப்பெரும் கருணை அவர் நெனச்சிருந்தார்னா, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதின்னு வச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அது தனிப்பெரும் கருணைன்னு மாத்திருக்கலாம். ஏன் அந்த 3வது இடத்துல ஸ்பெசிஃபிக்கா அருட்பெரும் ஜோதி? ம். இதுதான் உண்மையான சன்மார்க்கம். இதுதான் சத்விசாரம். இப்படிதான் விசாரம் பண்ண சொல்றாரு. ம். அப்போ ஆழ்ந்து உள்ள அதுக்கு ஆன்ஸர் அவரே உள்ள வந்து மறைமுகமா குடுத்துட்டு தான் போயிருக்காரு. இந்த இறைவன் வந்து உடல்ல வந்து 4 இடங்கள்ல காரியமாயிருக்காரு. ம். அதுல 4 இடங்கள்ல வந்து 2 இடம் வந்து ஜடமா இருக்கும். அது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க அருட்பெரும் ஜோதி குறிப்பிடுறது நட்சத்திர பிரகாசம். நம்ம கண்கள், நம்ம கரணங்கள். ம். 2வது இருக்க அருட்பெரும் ஜோதி குறிப்பிடுறது வந்து நமக்குள்ள இருக்கிற மனம், சந்திர பிரகாசம். 3வது இருக்க அருட்பெரும் ஜோதி குறிப்பிடுறது சூரிய பிரகாசம், நம்மளுடைய ஆன்மா. 4வது இருக்கிற அந்த ஒரு அருட்பெரும் ஜோதி வந்து அக்னி தத்துவத்த குறிப்பிடுற அக்னி பிரகாசம் இறைவன். அந்த மேல்நிலை. இந்த இடத்துல முதல் 2மே ஜடப்பொருள். ஏன்னா, ஆன்மா இல்லன்னா இந்த கண்களாலயும், மனதாலயும் வேலை செய்ய முடியுமா? முடியாது. தூங்கும்போதும்? அது மனம் இருக்காது. மனம் மட்டும் தனியா இயங்கும். ஆமா. கண்கள் ஒண்ணுமே பண்ணாது. ம். அமைதியாயிரும். ம். அதே மாரி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரணங்கள், மனம் இந்த பக்கம் இருக்கிற இறைவன். இத வந்து இணைக்கிற ஒரு டூல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மா. ம். இந்த ஆன்மா வந்து ஆன்மாக்கு தான் உயிர் இருக்கு. இது 2மே ஜடப்பொருள். ம். ஆன்மாங்கிறது உயிர் உள்ள பொருள். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, "உன்னுடைய ஆன்மா தனிப்பெரும் கருணையா மாறுச்சு அப்படின்னா, பின்னாடி இருக்க இறைவன நீ பார்க்கலாம்." ம். அததான் அவரு சொல்றாரு. அந்த சூரிய பிரகாசம்னு சொல்லப்படக்கூடிய ஆன்மா தனிப்பெரும் கருணையா மாறணும். ஸோ பிராக்டிகலி இது எதுவுமே வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை நீ மாத்திக்கிறதுக்கு உண்டான வழி தான் இது. இது ஒரு வழிகள். ஆமா. பாத்து தான் இது. இது 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 பின்னாடி போ அப்படிங்கிற அர்த்தத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணுங்கக்கூடிய கிடையாது. அவரு சிவ சிந்தனையில இருன்னு சொல்றாரு. சிவ சிந்தனைன்னு சொல்றாரு. சிவ நீ வந்து தியானம் பண்ணு, பஞ்சாட்சரம் சொல்லுன்னு சொல்ல கிடையாது. எந்த சித்தர்களுமே சொல்ல கிடையாது. ம். சித்தர்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 108 உரு போடு அப்படின்னா, அவங்க 1,00,000 உரு சொல்றாங்க. நம்ம ஆட்கள் எத்தன வருஷம்ப்பா ஆகும் 1,00,000 உருக்கு? 1 செகண்ட் போதும். சொல்ல ஏன்னா, முடியும். அந்த தன்மை. ம். அந்த தன்மைய மாத்தி 1 செகண்ட் அத நெனச்சீங்க அப்படின்னா, அந்த மந்திரம் சித்தியாயிரும். கரெக்ட். அது உண்மை. அதுதான் உண்மை இந்த இடத்துல. ஏன்னா, அவங்க தெரியாமயா சொல்லிட்டு போயிருப்பாங்க 1,00,000 உரு. ஏன்னா, அவங்க உட்காந்து அத்தன வேலைகள் அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ வந்து 1,00,000 உரு போட்டுருப்பாங்களா? நீ 1,00,000 உரு சும்மா சொல்லுவாங்க 1,00,000 உரு போட்டு பாரேன். 108 போடேன். தினமும் 1008 போடேன். ம். அப்படிம்பாரு. ஆனா, அதெல்லாம் 1 செகண்ட்ல முடிச்சுட்டு போயிருவாங்க. ம். ஏன் அப்படின்னா, அந்த தன்மை. ம். அந்த ஆன்மாவோட தன்மை. ஆன்மாவோட ஒளி ஜாஸ்தியாக, ஜாஸ்தியாக மனம் அது ஆட்டோமேட்டிக்கா வாங்க ஆரம்பிக்கும். மனம் வாங்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, நம்ம கண்கள்ல பார்க்குறது எல்லாமே அப்படிதான் தெரியும். அழகா ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த உலகம் வந்து உனக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆமா. ரியாலிட்டி மாறும். ம். உலகம் வந்து எப்படி இருக்குன்னு இதுவரைக்கும் யாருக்குமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு மாரி தெரியும். எனக்கு ஒரு மாரி தெரியும். அவருக்கு ஒரு மாரி தெரியும். வெளிய இருக்கிறவருக்கு ஒரு மாரி தெரியும். இதுதான் வந்து அந்த தன்மை. உனக்குள்ள இருக்க தன்மை எப்படி இருக்கு? அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த ஆன்மாங்கிற அந்த ஒரு நிலை வந்து ஏகாந்த தன்மையில பரிபூரண நிலை அடைஞ்சிருச்சுன்னா, அப்பதான் இந்த உலகத்தோட உண்மையான ஒரு ஒரு நிஜம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நம்ம பார்க்குறதெல்லாம் பொய் தான். கனவு. கனவுக்குள்ள கனவு இருக்கும். கனவுல இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். நான் தெளிவா இருக்கேன். காலையிலேருந்து நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரொம்ப தெளிவா இருக்கேன். தூக்கத்தில தான் இருக்கோம். கனவுல ம். தான் இருக்கோம். ம். விழிப்பு நிலை எப்போ வரும்னா, ஆழ்நிலை தியானத்துக்குள்ள போம்போது, அங்க தூங்குற மாரி இருக்கும். ஆனா அதுதான் விழிப்பு. இந்த உடல் என்ற சிறையை விட்டு நீங்கும் பொழுது தான் உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய கண்டிப்பா. ஆரம்பிக்கும். ஆனா இந்த இடத்துல உடல் விட்டு நீங்கும்போது அப்டின்னா, நம்ம எல்லாம் என்ன நெனச்சுப்போம்னா, உடல விட்டு வெளிய போயிருவோம். போயிடும். அதாவது டிட்டாச்மென்ட் பிரியணும். ம். 96 ம். தத்துவங்கள் வேற, நான் வேறயா நான் வேற. பிரியும்போது இப்டி தனியா வெளிய நின்னு பார்ப்போம். அப்ப தெரியும் நமக்கு. எது ம். உண்மை, எது பொய்யு, எது ரியாலிட்டி, எது ரியாலிட்டி இல்ல. ம்.
இப்ப ஆன்மீகமே நம்ம இங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? ம். ஆன்மீகம்னு உள்ள போனீங்கன்னா 180 டிகிரி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அங்க உள்ள போம்போது. வேற மாரி இருக்கும். இப்ப கண்ணாடி தவம் இருக்கு. ம். வள்ளலார் குடுத்துட்டு போனது கண்ணாடி தவம் பண்ணுங்க. கண்ணாடி தவம் கண்ணாடியில என்னத்த நீங்க பார்க்குறீங்க? சிம்பிளான கேள்வி. கண்ணாடியில என்ன தெரியுது? நம்மளே தான் தெரியும் வந்து. உன்ன பார்த்து தியானம் பண்ணுன்னு தான் சொல்றாரு. ம். கண்ணாடிய பார்த்து பண்ணுன்னு ம். சொல்ல கிடையாது. ம். கண்ணாடி வச்சிருந்தாரு. ஏன்னா உவமைக்காக. நீ உன்ன பாரு. ம். உனக்குள்ள இருக்கிறத பாரு. இது இன்னொரு விதமா பிரிக்கலாம். கண்களை நாடி தவம் செய்தல். கண் அப்டின்னா சித்தர்கள் குறிப்பிடுறது ஊனக்கண் கிடையாது. மனக்கண், ஞானக்கண்ணு 2 குறிப்பிடுவாங்க. அந்த கண்கள நோக்கி தியானம் பண்ணு. இத வள்ளலார் சொல்லிட்டு போறாரு. சுப்பிரமணியன் எனக்கு வந்து அந்த அந்த மிரர்ல காட்சி குடுத்தார். இத நம்ம சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்போம். ஆமா. அப்போ சுப்பிரமணிய தத்துவம் சுத்த அறிவ தான் வந்து வள்ளலார் வந்து சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சுத்த அறிவு எனக்கு காட்சி குடுத்தது. அதாவது எனக்கு அன்னைக்கு நான் என்ன பார்த்துட்டே இருந்தேன். என்ன பார்த்துட்டே இருக்கும்போது என்னோட சுத்த அறிவு வெளிப்பட்டு இப்படிதான் நான் இருக்கேன்னு எனக்கு காட்சி குடுத்தது. அப்போ ம். அந்த சுத்த அறிவு எனக்கு குருவானது. போகர் சொல்லுவார் காலங்கி. ம். அந்த வார்த்தைக்கு பின்னாடி மறைபொருள் இருக்கு. அகத்தீசனார். அதுக்கு ஆமா. பின்னாடி மறைபொருள் இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடி மறைபொருள் இருக்கு இல்லையா? பிசிக்கலான குருவே வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல குருவே அங்க இருந்திருக்க மாட்டாரு. என்னுடைய குரு காலங்கி. அப்ப காலங்கி என்னது? கால் அங்கி ம். நாதர். பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும். என்ன பொருள் அப்படின்னு. அந்த மாரி தான் வள்ளலாரோட குரு சுப்பிரமணிய பெருமான், முருகப்பெருமான். அந்த முருகன் எப்படி இருக்காரு? சுத்தறிவா இருக்காரு. அவரே சொல்றாரு 6 ஆதாரங்களோட ஒளி. அந்த ம். எமிஷன் அந்த லைட் தான் வந்து சுப்பிரமணிய தத்துவமா இருக்கு அப்படின்னு. அதுதான் காட்சி குடுத்து அதுதான் வழிநடத்துது. நம்மளையும் அதுதான் வழிநடத்துது. ம். எல்லாத்தையும் அதுதான் வழிநடத்துது. நம்ம நெனச்சுக்கிறோம். என்ன வந்து அகத்தியர் வழிநடத்தி கூட்டிட்டு போயிருவாரு சித்தர்கள். அந்த அகத்தியர் யாரா வராரு? உங்க ஆன்மா தான் வெளிய வந்து ஒரு ரூபம் எடுத்துட்டு வருது. உங்க ஆன்மா உங்கள வழிகாட்டுது. ம். ஒரு சிலருக்கு சுப்பிரமணியரா வழிகாட்டுது. ஒரு சிலருக்கு அகத்தியரா வழிகாட்டுது. ஒரு சிலருக்கு ஒரு சித்தர்களா வழிகாட்டுது. ஏன் ஒரு சிலருக்கு சிவபெருமானாவே வழிகாட்டுது. உண்மை. ஏன்னா, தாயுமானசாமியினுடைய பாடல்ல பார்க்கும்பொழுது, தாயுமானவர் அதான் சொல்லுவாரு. "நீ இறை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கற்பனைக்குள்ள போற அப்படின்னு சொன்னா, உன் மனம் எத சிந்திக்குதோ அதுதான் இறை" அப்படிம்பாங்க. ம். "நீ நீ என்ன நெனச்சியோ அது இறை. எதுவும் நெனைக்கலையா? அதுவும் இறை. ஸோ நீ என்ன கற்பனை பண்றியோ, அந்த கற்பனைக்கு ஒரு உரு கொடுத்து அது வந்து நிக்கும். அவ்வளோ மட்டும் தானே தவிர, மித்தபடி அதுக்கு மீறி வேற ஒண்ணுமே இல்ல." அப்ப எதையும் யோசிக்காம உட்கார்ந்த அப்படின்னு சொன்னா, உண்மை நிலைய நீ வந்து ஆமா. உணர்ந்துக்கலாங்கிற உண்மை. அந்த ஒரு இதுல இருக்கும். தாயுமானசாமியினுடைய பாட்டுல. ம். இப்போ வள்ளல் பெருமான் வந்து எப்பவுமே தனியா போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கூற்றும் உண்டு. கண்டிப்பா. நான் என்ன பண்ணாருன்னு நான் கேட்க போறதில்ல. கேட்கலாமே! என்னதான் பண்ணியிருப்பாரு தனியா உட்கார்ந்து? என்ன பண்ணியிருப்பாரு ரூம்குள்ள உட்காந்து? தியானம் தான், தவம் தான். ம். ஏன்னா தவம். நிறைய இந்த நெருப்பு ஏன்னா ஒரு கதையில ஒரு செட்டியார் ஒருத்தர் டக்குன்னு கதவ தொறந்து டக்குன்னு உள்ள போம்பொழுது அந்த நெருப்பு கங்கு அவர் மேல அவர் மேல கொட்டிரும். ம். பட்டுச்சு. ஆனா அந்த ஆடை கூட வந்து எரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ம். கூற்ற முன் வச்சு சொல்லுவாங்க. அப்போ அவரு சொல்லுவாராமா, "என்னுடைய தேகம் வந்து சுத்த நிலை அடைந்துருச்சு. அதனால இத பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டான்னு." வாட் இஸ் தட் சுத்த நிலை? சுத்த நிலை. செல்ஸ். ம். திருப்பியும் சயின்ஸ்குள்ள போறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செல்கள் வந்து அழிந்து, பிறந்து, அழிந்து, பிறந்து இருக்கிற தன்மையில இருக்கு. இப்போ நமக்கு எப்படி டெத் நிகழுது அப்படின்னா, நமக்கு வந்து உருவாகுற செல்கள விட அழியிற செல்களோட எண்ணிக்கை அதிகமாகும்போது அதே மாரி. இறப்பு நடந்தது. இந்த இடத்துல ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2யுமே பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு பக்கம் வேகமா அழியும், ஒரு பக்கம் வேகமா உருவாகும். ஏன்னா, ஆன்மீகம் எல்லாத்தையுமே ஸ்பீட் பண்ணும். ஸ்பீட் ப்ராசஸ் பண்ணுது. அப்ப இதுல யாராவது கோட்ட விட்டாங்க அப்படின்னா இறந்து போயிருவாங்க, ஆன்மீகத்துக்குள்ள வந்தவங்க. இத கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போம்போது, இந்த அழிவோட எண்ணிக்கைய இந்த வந்து ஆக்கம் பண்ற செல்கள் வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி எடுத்துரும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து, உங்க தேகம் வந்து இப்போ ஒரு செல் அழியாமயே இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல நான் ரொம்ப சிம்பிள். தேன் இருக்கு. தேன் வந்து இப்ப இருக்கிறத விட பல வருடங்கள் கழிச்சு எடுத்தா அது எப்படி மாறும்? நோய்கள தீர்க்கக்கூடியதா மாறும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு திராட்சை இருக்கு. இப்ப வந்து இப்படி இருக்கு. அதுவே வந்து பல நாட்கள் இருந்தா, அது வந்து ஒரு ஒரு ரசமா மாறுது. ம். அந்த ரசம் பல நோய்கள தீர்க்கக்கூடிய ரசமா கூட மாறுது. அதே தான் இந்த செல்களுமே வந்து ஒரு விஷயம் வந்து அழியாம உள்ளுக்குள்ள இருக்கும்போது, அது ஒளித்தன்மை பெற ஆரம்பிக்கும். ஒளி அப்படின்னா உடனே உடம்பு பூரா நம்ம இந்த கிராபிக்ஸ்ல பார்க்குற மாரி லைட் வந்துரும். இப்ப ரீசென்ட்டா கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா. யாரோ ஒருத்தர் வந்து குகையில உட்கார்ந்திருந்தாரு. அதுவும் ஃபோன்ல இருக்க வெளிச்சம், சூரிய வெளிச்சம் பட்டா உடம்பு அப்படிதான் ஆகும். இப்ப நாம கூட ஒரு 4:30 டூ 6 ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது, சூரிய வெளிச்சத்துல மேல போய் நின்னா நம்மளும் தக தகன்னு மின்னலாம். ஆனா அது உண்மை கிடையாது இந்த இடத்துல. ம். நம்ம செல்கள் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு பரிணாமம் அடையுது. எவால்வ் ஆகுது எல்லாமே. இப்ப நான் வந்து இப்படி இருக்கேன். அடுத்த ஸ்டேஜ்க்கு நான் எவால்வ் ஆகுறேன் அவ்வளவுதான். இதுதான் ம். சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கொசு அடுத்த ஸ்டேஜ்க்கு எவால்வ் ஆகியிருக்கு. இது ம். நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒவ்வொரு உயிரினங்களும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு எவால்வ் ஆகுது அப்படின்னு. அதே மாரி இந்த மனித தேகத்துக்குள்ள இருக்கிற அந்த செல்கள் அடுத்த ஸ்டேஜ்க்கு எவால்வ் ஆகுது. வள்ளலார் எவால்வ் ஆனார். அதான் சுத்த தேகம். ம். அழுக்கு இல்லாத தேகம் தான் சுத்த தேகம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். பட் அவர் லைட் எல்லாம் மாரியெல்லாம் அந்த இந்த இந்த ஹை லூமென்ஸ்லலாம் வந்து கிராபிக்ஸ்ல அப்படியெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சீரியஸா. அப்படிதானே கூற்று இருக்கு. அவர் வந்து ஒளி தேகம் அடைந்தார். ஏன்னா அப்படியெல்லாம் சொல்றாங்க ஒளி இல்லையா? தேகம் அடைந்தார் அப்படின்னா, ஒளிங்கிறதே வந்து ஒரு பரிபாஷை. ம். அந்த லைட் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் டார்க்னஸ்க்குள்ள போயிரும். யாருக்காவது தெரியுமா நம்ம என்ன பண்றோம்னு? ஒண்ணும் இல்ல. ஆனா ஒளி இருந்தா?
தெரியும். எல்லாமே தெரியும் அவருக்கு. ம். அதுதான் ஒளி தேகம். ஓகே. ஓ! சுத்த ஞானம் அடைந்தார்ங்கிற. அவ்வளதான். ஞான தேகம், பிரணவ தேகம் எல்லாமே குறிப்பிடுறது உங்களோட உணர்வு நிலைகள மட்டும் தான். உணர்வுகள் வச்சு தான் இப்ப ஒரு குழந்தைய சயின்டிஸ்ட் நெறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய இதுக்கான தீசிஸுமே இருக்கு. இப்போ ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தைய இத பார்த்தா பயம்னு சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் அது பயத்திலேயே தான் இருக்கும். இது ம். பயமே இல்ல. பாம்பு உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வளர்த்தா, அது என்ன பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது. கரெக்ட். இதே தான் இங்கேயுமே நமக்குள்ளேயுமே. நம்ம வந்து இத்தன வருஷம் இறந்துருவோம். இன்ஃபாக்ட் உண்மைய சொல்ல போனோம்னா, நீங்க தான் உங்க மனசுக்குள்ள ஃபீட் குடுக்குறீங்க, இறந்துருவோம் அப்படிங்கிறத. இன்கேஸ் அந்த ஃபீடு வந்து கான்ஷியஸா மாறுச்சுன்னா, இறப்பு நமக்கு கிடையாது. இது வந்து கண்டிப்பா யாராலயுமே மறுக்க முடியாது. ஏன்னா, உங்க மனம் அது புரோகிராம் பண்றது தான் இந்த உடலோட இயக்கத்துக்கான காரணமே. Instagramல ஒரு போஸ்ட் பார்த்தேன். அ, இதுக்கு ஏத்த மாதிரியே. அ "முதல்ல நீ தூங்கணும்னா, தூங்குற மாரி முதல்ல நீ நடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ம். நான் ஒரு ஒரு அழிவில்லாத ஒரு நிலைக்கு போகணும்னா, நான் அட்லீஸ்ட் அழிவில்லாத இருக்கிற மாரி நான் நடிக்கவே தான் ஆரம்பிக்கணும். ஆனா, ஆத்மார்த்தமா அத நம்பி நடிக்கணும். நம்பி நடிக்கணும். ம். அதுதான் இப்ப மாணிக்கவாசகரும் சொல்லுவாரு. நான் இப்ப வந்து எனக்கு அழுக வருது உன்ன பார்க்கும்போது. இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. இந்த நடிப்பு ஒரு நாள் உண்மையாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. ம். அந்த மாரி வள்ளலாருமே அதேதான். நினைந்து நினைந்து நெகிழ்ந்து அவங்களுக்கு தெரியுமே இது நடிப்பு தான். அதாவது ஆன்மீகத்தில ஒரே ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா, நீங்க உள்ள போக போக இறைவன நோக்கி நீங்க வந்து கெஞ்சுவீங்க, அழுவீங்க. நமக்கு உள்ள இருந்து ஒண்ணு சொல்லும். நீ நடிக்கிற தானே. ஆ. அது ஆமா, எவ்வளோ ஆமா. பெரிய டேஞ்சரான ஆமா, விஷயம். ஆமா, ஆமா. அதெல்லாம் தாண்டி போனா தான் இறைவன் கிடைப்பாரு. நான் நடிக்கிறேன்னு தெரியும். அந்த இடத்துல நிப்பாட்டினா மாட்டிருவேன். நல்லபடியா நடிச்சு குடுத்துட்டு போணும் நானு. கரெக்ட். நடிச்சேன்னா ஒரிஜினலா வந்து ஓகே டேக் போலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு ம். போயிருவாங்க. ஏன்னா, வெளிய படுற அசிங்கத்த விட, உள்ள படுற அசிங்கம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். மோசமா இருக்கும். இப்ப வெளிய இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபேன்சி டெர்ம் மாரி இருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உள்ள வந்துட்டா வாழ்க்கையே மாறிரும். ம். மகாலட்சுமி வந்து உட்காந்துப்பா பக்கத்திலேயே கொட்டுன்னு கொட்டும். நம்ம நெனச்சா இப்படின்னா விபூதி வரும். இப்படின்னா வந்து எல்லாருமே வசியமாயிருவாங்க. உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். அடிக்கிற அடி அந்த மாரி இருக்கும். இப்ப ம். வடிவேலு வந்து கோவை சரளா உள்ள ஆமா. வடிவேல கூட்டிட்டு போய் அடிக்கிற அடி மாரி தான் வந்து இங்க. ஏன்னா ம். உள்ளுக்குள்ள வந்து நம்ம மனமே நம்மள வந்து அவ்ளோ கேவலமா கேள்விகள் ஆமா, நெறைய இடத்துல கேட்கும். ஆமா. இப்படிப்பட்ட ஏன்னா இந்த இடத்துல நான் இந்த டெர்ம் ஏன் யூஸ் பண்றேன்னா, அது அப்படிதான் கேட்கும் எல்லாத்தையுமே. உண்மதான், உண்மதான். ஏன்னா, நம்ம அப்படியே வந்து சூப்பரா இருக்குங்க அப்படின்னா இந்த மீம் படம் வேற. டேய்! என்ன ஆமா. சூப்பரா இருக்கு என்ன இப்போ உனக்கு. சூப்பரா இருக்கு. ஓ! இதுக்கேவா? இத விட ஆ. ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு வச்சிருக்கு பார்க்குறியான்னு ஏதோ ஒண்ணு வந்து நம்மள எழுப்பி விட்டு போயிரும். கரெக்ட், கரெக்ட். கொசு கடிச்சா போதும். ஆமா. எல்லா அது போதும். சூப்பரான இதுவும் எல்லா காணாம போயிரும். ஒரே செகண்ட்ல அது காணாம வந்து போயிரும். அதுக்கு வந்து ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. கொசு கடிக்காம இருக்கறதுக்கு என்ன பண்றதுன்னு. கிடைக்கல. அதாவது உடல்ல இருக்க செல்ஸ ஒளிதேகமா மாத்துறதுக்கு கூட கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொசு கொசு கடிக்கிறது கடிக்கிறதுக்கு ஒண்ணும் முடியல. பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு 96 தத்துவங்கள் அடங்கணும். கரெக்ட். அடங்குனா வராது பக்கத்துல. ம். காட்டுல, மேட்ல புலி சிங்கமே வரல அப்படிங்கும்போது அது வராது அப்போ. கரெக்ட். அப்ப அந்த அளவுக்கு நம்ம தகுதியா இல்லன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மதான், உண்மதான். இப்போ ஆம், ஈவன் தோ கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்டு ஒரு 2 கேள்வி இருக்கு. இத கடைசியா வைக்கலாமா? இல்ல முன்ன வைக்கலாமா? சரி, அத நான் கடைசியா வைக்கிறேன். முன்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னொரு இது. அழிவில்லா ஆட்சியாளன். ம். தி இம்மோர்டல் ரூலர். ஓகே. பல கூற்றுக்கள் இருக்கு. ஒரு ஒரு மதத்தினவரும் அது அவரவர் கோட்பாடுகளுக்கு ம். ஏற்றார் போல சொல்றாங்க. கடைசிக்கு இந்த ஊர்ல ஹிந்துயிசம்னு ஒரு காமன் டெர்ம்லயாவது வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதையும் வுட்டுட்டாங்க. இப்ப வந்து நெறைய YouTube, Instagram வந்தோனே சித்த மார்க்கம் பயங்கர பூஸ்ட் ஆயிடுச்சு. ம். காம்படிஷன் வந்த மாரி வந்துருச்சு. இப்ப வள்ளலார் தான் வந்து அழிவில்லா ஆட்சியாளன்னு சொல்லி நெறைய பேரு பயங்கர கிராபிக்ஸ் எல்லாம் போட்டு YouTubeல போடக்கூடிய ஆட்கள்லாம் அந்த உண்டு. ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. நானும் பார்த்தேன் அதுக்கு. என்னதான் நடக்குது உண்மையாலுமே இங்க? வள்ளல் பெருமான் இப்படி ஏதாவது சொன்னாரா? நான் திரும்ப வருவேன். நான் வந்து உங்கள காப்பாத்துறேன். இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயாவது பயன்படுத்தினாரா? இல்ல இவங்களா ஏதாவது கம்பி கட்டுற கதையெல்லாம் சுத்திட்டு இருக்காங்களா? கம்பி கட்டுற கதை தான். ஏன் அப்டின்னா, அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, "இனி எல்லார் உடலுக்குள்ளும் புகுந்து கொண்டோம்" அப்டின்னு சொன்னாரு. அப்போ ஓகே. எல்லார் உடம்புக்குள்ளேயும் போயிட்டாருன்னா, கான்ஷியஸ்னஸ் லூசி படம் என்னாச்சு? ஐ அம் கரெக்ட். எவ்ரிவேர் ஆமா. முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு இறையே எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ற 2ம் ஒண்ணு தானே? 2மே ஒண்ணு தான். ம். இப்போ இத்தன நாளா வந்து வள்ளலார் இறைவன பார்த்தாரு. வள்ளலார் இறைவனாவே மாறிட்டாரு. மாறிட்டாரு. 2ம் ஒண்ணு அவ்வளதான். தான்ல. 2 ஒண்ணு தான். அப்ப எப்படி சொன்னாலும் ஒரே விஷயம் தான். சித்தர்களுமே இறைவன் என்னோட இறைவன் அப்படி இருக்காரும்பாங்க. கடைசியில வந்து நான் அப்படி மாறிட்டேன். போகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அகத்தியர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே அதே விஷயத்த தான் சொல்றாங்க. இந்த இடத்துல வல்லார் திருப்பி மறுபடியும் வெள்ள கலர் ட்ரெஸ்ஸ போட்டு வருவாரு. வடலூர்ல பிறப்பாரு. அந்த கதவ தொறப்பாரு. மறுபடியும் மூடுன கதவ தொறந்து அவரே காட்டுவாரு. எல்லாத்தையும் வந்து போட்ல ஏத்தி கூட்டிட்டு போவாரு. அந்த கதையெல்லாம் நடக்காது. அவரு போட்ல ஏத்திட்டு இல்ல போவாருன்னு சொல்றேன் சொல்றாங்க. நானு. அந்த ஓகே. மாரி நல்ல ஏன்னா வேள. புதுசா வேற ஏதாவது ஒரு கதை இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு ஏன்னா வருது. அந்த ஓகே. மாரி நெறைய கதைகள் மேபி உருவாகலாம் இதுக்கு மேல. ஆகலாம், ஆகலாம். புதுசா திடீர்னு எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா? வள்ளலார் வந்து இவர் வந்து மறையவில்லை, எரிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பும். இன்னொரு குரூப் நான் அதத்தான் ஆக்சுவலா வரும், கடைசியா வரும். கேட்க தெரியும். வந்தேன். ஓகே நெனச்சேன். ஃபைன். அதுதான் வரும். அது கண்டிப்பா அத சொல்லியே ஆகணும். அதே மாரி நான் முடிக்கும்போது ஒரு கொஸ்டினோட நான் முடிக்கிறேன் இந்த ஓகே. பாட்காஸ்ட். ஓகேங்களா?
இப்போ இந்த மாரி நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது வள்ளலார சுத்தி. ஆனா, வள்ளலார் மட்டும் இல்ல. எந்த சித்தர்களும் வரமாட்டாங்க. ம். இந்த உடம்பு எடுத்து வரணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. என்ன இருக்கு? ஏன்னா, ஆ சைவ மரபுல வந்து இப்போ இது இது சைவ மரபுன்னு கூட எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ம். அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுட்டோம்னா, சைவம், வைணவங்கிற பிரிவுக்குள்ள போமாட்டோம். கிடையாது. பட் ஓகே. நான் சைவம்னே வச்சு சொல்றேனே. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, மீண்டு வாரா நெறிங்கிற வார்த்தைய பயன்படுத்துவாங்க. ம். அப்போ இந்த மீண்டு வாரா நெறிக்குள்ள போனவர்கள், அது பேரே மீண்டு வாரா மீண்டு நெறி. வாராநெறி. அப்போ நான் அந்த அந்த வார வகுப்புகளுக்கு போம்போது, அப்ப ஆசிரியர் சொல்றார். இப்போ மாணிக்கவாசகர் மீண்டு வாரா நெறிக்கு போயிட்டார். அவரு மீண்டு வருவதில்லை ம். அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டார். ஆனா நம்ம மாணிக்கவாசகர கும்பிட்டு இருக்கிறோமே. இப்ப மாணிக்கவாசகர் எங்க ஆசிரியரே சொல்றாரு. இப்ப யார் மாணிக்கவாசகரா வருவா? எனக்கு மாணிக்கவாசகர் இப்படி இருக்காங்கன்னு ஒரு சிலை வடிவம் குடுத்தீங்க, ஓவிய வடிவம் குடுத்தீங்க. மாணிக்கவாசகர் இப்படி தான் இருக்காருன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா அவரு என்னமோ மீண்டு வாரா நெறி போய் இறைவனோட ஒன்றர கலந்துட்டார். இப்ப யார் வருவான்னு கேட்டா, இறையே மாணிக்கவாசகராக வரும். ஏன்னா, நான் மாணிக்கவாசகர்ங்கிற ஒரு உருவத்த நெனச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இறை அந்த உருத்தாங்கி வருங்கிற ஒரு கோட்பாட்ட முன்வைக்கிறார். ம். இப்ப நான் வள்ளலாரையே நெனச்சுக்கிட்டு இருக்கேன்னா, வள்ளலார் வரப்போறதில்ல. நான் அவரு போய் கலந்துட்டாரு. இறை வள்ளலார் போல வரலாம். ஆனா நீங்க நம்புறீங்களா, நம்பலையான்னு அடுத்து ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. வள்ளலார் வந்து நான் தான் வள்ளலார்ன்னு சொன்னா யார் நம்ப போறா? ம். இல்ல இப்ப சொல்றாங்க. நெறைய பேர் நம்புறாங்க. ஓ! இப்ப நான் தான் வள்ளலார்ன்னு வேற சொல்றதுக்கு ஆ ஆட்கள் உண்டா? சொல்றாங்க. ஓ! வள்ளலாரோட மறுபிறப்பே நான் தான். ஓ! அவர் எனக்குள்ள வந்துட்டாரு. ஓ! இனி யாம் பார்த்துக் கொள்வோம். ஓ! இப்படிலாம் நெறைய நடந்துட்டு இருக்குது. ஓ! போகரோட பேத்தி நான் தான். சீரியஸா? ஓஹோ! இந்த பரவாயில்ல. மாரி இது இது தெரியல. அதுவரைக்கும் கொஞ்சம் நான் நிம்மதியா இல்ல இருக்கேன்னு நெனச்சேன். நெறைய இருக்கு. மகாவதார் பாபாஜி தான் என் பார்ட்னர். ம். ஓ! நெறைய பார்ட்னர் அளவுக்கு போயிட்டாங்களா? நெறைய ஐயோ! கதைகள் போகுது. கம்பி கட்டுற கதைகள் போல போகுது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஞானியர்களையும், சாமியும் பாவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். அவங்க கண்டிப்பா, தான் நம்மகிட்ட மாட்டிட்டு கண்டிப்பா. பாவம். ஆமா. இது வந்து எப்படின்னா வந்து உணவே எடுத்துக்காத இறைவனுக்கு போய் நம்ம வந்து படையல் வைக்கிற மாரி. கரெக்ட். கோயில்கள்ல பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற சக்தி எல்லாத்துக்கும் வந்து ஆகர்ஷணமாகணும். அது வெளிய வரணுங்கிறதுக்காக அங்க படைக்கிறாங்க. அந்த அமுத வந்து எல்லாம் அந்த சிவலிங்கம் மேல, அந்த விக்கிரகம் மேல குடுக்குறாங்க. எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா, நம்ப என்ன பண்றோம்? ம். எதுவுமே பண்றது கிடையாது. அப்புறம் எதுக்கு அதெல்லாமே? வள்ளலார் வருவாரான்னு கேட்டா, கண்டிப்பா வரமாட்டாரு. பிசிக்கல் பாடியில இவங்க போற மாரி ட்ரெஸ்ஸ போட்டு கையில இப்டி கோல் வச்சுட்டு உட்காந்துட்டு, எதுக்குமே இன்னைக்கு வரப்போறதில்ல. என்னென்னமோ கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி அவர் பாவம் வள்ளலாரு. அவரு ஏதோ அவர் இருந்ததே ஒரே ஒரு ஃபோட்டோன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு பிளர் இமேஜா வந்து ஒண்ணு இருந்ததா சொல்றாங்க. வள்ளலார் வந்து சாக்லேட் பாய் மாரி அழகா இருக்காரு இப்ப இருக்க ஆமா. ஃபோட்டோலலாம். ஸோ அப்போ அந்த ஓகே. அப்போ வள்ளலார் வரப்போறதில்ல. வள்ளலார் யாருமே வரப்போறது கிடையாது. அவங்க இந்த இந்த ஒரு யூனிவர்சல் ஷிஃப்ட் இத பத்தி எல்லாருமே பேசுறாங்க. யூனிவர்சல் ஷிஃப்ட்ட தான் வந்து எல்லாருமே பேசிட்டு போனாங்க. அப்போ நம்ம மூளைகள்ல அதுக்கு ஏற்ற மாறுதல்கள் நடைபெறும். நம்மளோட அறிவு மேலோங்கி வளரும். அததான் வந்து வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் வர்றது சன்மார்க்க காலம். ம். சுத்த ஞானியர்கள். இதுக்கப்புறம் வர பேட்ச்க்கு பேரு சுத்த ஞானியர்களோட பேட்ச். கரெக்ட், கரெக்ட். வெள்ளைக்காரங்க வந்து இத வந்து யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ், யுனிவர்சல் ஷிஃப்ட்ங்கிற எஸ். வார்த்தைய அதுதான் பயன்படுத்துறாங்க. அந்த வந்து 12,000 இயர் ஆ ஷிஃப்ட். அதேதான். ம். அந்த அக்வேரியஸ் ஷிஃப்ட் நம்ம ஆமா, சொல்றோம் ஆமா, இல்லையா? ஆமா. ஸோ அததான் வந்து இவங்க இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே. என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு காலகட்டத்தில வந்த சித்தர்களும் சரி, மகான்களும் சரி, ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அந்த பேட்ச் ஒரு மாரி இருக்கும். கரெக்ட், நால்வரோட பேட்ச் ஒரு மாரி இருக்கும். கரெக்ட். சரிங்களா? அடுத்தது வர சித்தர்களோட பேட்ச் ஒரு மாரி இருக்கும். இப்ப வள்ளலார் வராருன்னா, அவரோட காலகட்டத்தில வந்த பேட்ச் ஒரு மாரி இருக்கும். இப்ப வராங்கன்னா, இந்த பேட்ச் ஒரு மாரி இருக்கும். எல்லா காலத்துக்குமே வந்து ஒரிஜினல், டூப்ளிகேட் அப்படின்னு மாறி, மாறி, மாறி இதுதான் வந்து சிருஷ்டியோட இயக்கம். இதுதான் விதி. இத நம்மளால மாத்தவும் முடியாது. அப்படிதான் இயக்கம் பெற்று வரும். அப்போ வள்ளலாரோட காலகட்டத்தில வந்த எல்லாருமே ஒளிய வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ம். மறையிற விஷயங்கள பத்தி பேசியிருப்பாங்க. கவனிச்சு பார்த்தா தெரியும். இதே சித்தர்களோட இதுக்கு போனீங்கன்னா, சமாதி நிலைகள தான் ரொம்ப ம். முக்கியத்துவம் குடுத்து பேசியிருப்பாங்க. ஏன்னா, இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரு பைக் இருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அட்வான்ஸ் லெவல் பைக் வரும். இது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்துக்கு அது கரெக்ட்டு. ஏன்னா, நம்மளோட மனிதனோட அந்த உடம்பும் அந்த அளவுக்கு வீக் ஆயிரும். நம்மளுடைய மூளை இப்போ இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் நாட்கள் போக, போக மனிதனோட பிசிக்கல் பாடியோட பவர் கம்மியாவும், இன்டலெக்சுவல் அதிகமாவும் அது ஆகும். அதுக்கேத்த மாரி தான் இந்த ஆன்மீகத்தோட நிலைகளுமே வந்து மாறுபடும். அப்ப 10,000 வருஷம் உட்கார்ந்தேன்னு சொல்றாங்க. அவ்வளோ அதுக்கான அந்த ஒரு ஆன்மா, அதுக்கான அந்த ஒரு ஆன்ம பலம், ஒரு உயிர், அந்த ஒரு ஆயுள் இருந்துச்சு உட்கார்ந்தாங்க. இப்ப இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, இது எங்கேயோ ஒரு இடத்துல பேலன்ஸ் ஆகணும்ல. நம்ம அறிவுல பேலன்ஸ் ஆயிரும். கரெக்ட், கரெக்ட். அடுத்து போக, போக இப்ப 60 வருஷம் தான் இருக்க போறான்னா, 60 வருஷம் தான் இருப்பான். அந்த இடத்துல அவனோட உயிர் வந்து பேலன்ஸ் ஆயிக்கும் அதுக்கேத்த மாரி. ம். அதுக்கேத்த மாரி காலங்கள் மாற, மாற, மாற ஆன்மீகத்தோட தரமும் மாறிட்டே இருக்கும். நம்ம அவுட்டேட்டட் சிலபஸ் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இதுதான் 10,000 வருஷம் அகத்தியர் உட்கார்ந்தாருன்னா, நான் இப்ப 10,000 வருஷம் உட்கார முடியுமா? முடியாது. ம். முடியாது. 10 நிமிஷம் உட்கார்றதே பெருசா இருக்கு இந்த இடத்துல. 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே அது பெரிய விஷயம். ஏன்னா, கரெக்ட். இத வந்து கோரக்கர் வந்து சந்திரரேகையில வந்து அழகா சொல்லியிருப்பாரு.
எல்லாரும் கலியுகத்த பத்தி வந்து ஏளனமா பேசும்போது அழகா சொல்லுவாரு. கலியுகத்துல இறைவன பார்க்கறது ரொம்ப எளிது. ம். கூப்பிட்ட நொடியில வந்து வந் நிப்பாரு. ஏன்னா, எனக்கு வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளாசம் நடக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து இவங்க வந்து எனக்கு உணர்த்தின விஷயம் இதுதான். நான் வந்து சரி நமக்கு ஏதோ ஃப்ளூக்ல உணர்றோம் போல அப்படின்னு. அப்புறம் இப்ப என் ஃப்ரெண்ட் வந்து பாடல் எடுத்துட்டு வந்து, "நீ சொன்னது அப்படியே இருக்கு" அப்படின்னாரு. அப்புறம் தான் சீரியஸா எடுத்து உள்ள ஆன்மீகத்துக்குள்ள டீப்பா போக ஆரம்பிச்சேன். அப்படி இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கலியுகத்தில இதுதான் வந்து இப்படிதான் இருக்கும். இதுக்கு ஏத்த மாரி இருக்கணும். நான் வந்து அகத்தியர தான் எடுத்துட்டு வந்து இங்க வைப்பேன்னா குடிய முடியாது. அகத்தியர் இந்த காலத்துக்கு என்ன குடுத்துருக்காரு. ம். உடனே நம்ம இப்படி சொன்னோனே நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் வந்து கிரியாவையே மாடிஃபை பண்றேன். ம். நம்மளால பண்ண பண்ண முடியாது. முடியாது. அவங்க குடுத்தா பண்ணலாம். பட் இப்ப அப்படியெல்லாம் கோட்பாடுகள் போயிட்டு இருக்கு இல்லையா? சிம்ப்ளிஃபைடு யோகனெல்லாம் எப்படி இவங்களா பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணி ரொம்ப எளிமையா ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்னா, அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் குழந்தை பிறக்கறக்கு எத்தன மாசம் ஆகுது? அதே 9 மாசம் 10 மாசம் முடிஞ்சு தான். போச்சு. ம். அது மாறல. உலகத்தோட சில நியதிகள் மாறாது. பொறந்தா, இறந்து தான் ஆக்சுவலி மனிதனோட விதியே பிறப்பு, இறப்பு இல்லாதது தான். நம்ம தான் இறப்புங்கிற ஒரு விஷயத்த அது ஒரு ஃபெயிலியர் மாடல். ம். இறந்தோம் அப்டின்னா, நம்ம ஆன்மா ஃபெயிலியர் அப்டின்னு அர்த்தம். ம். ம். அந்த மாரி தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பொறக்கணும்னா 10 மாசம் ஆகணும். இல்லாம பொறக்காது. நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண முடியும் இந்த இடத்துல? ம். அதே மாரி இன்னொரு விஷயம், நம்ப ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டா நெறைய பெரியவர்கள், அதாவது பெரியவர்கள்னா வயசானவங்கள சொல்றேன். ஞானத்தில பெரியவர்கள சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா வந்து, 12 வருஷம் வேணும்பா நீ ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அப்டின்னா. இந்த கூற்றையும் நான் வந்து ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனம் உடன்படாது. கண்டிப்பா ஏத்துக்க கூடாது. ஏன் ம். அப்டின்னா, அந்த 12 வருடம் அப்டிங்கிறது அவங்க சொல்றது அந்த அந்த தவத்தோட வலிமை. அந்த தவத்தோட வலிமை எனக்கு இந்த ஒரு செகண்ட்ல எனக்கு இங்க வர முடிஞ்சிருச்சுன்னா, நான் இப்பவே ஞானம் அடைஞ்சுட்டு போயிருவேன். எனக்கு கரெக்ட். இப்பவே எல்லா கதவும் தொறக்கும். கரெக்ட். அப்படித்தானே சித்தர்கள் அவங்களோட சிஷ்யமார்களுக்கு சும்மா போய் கை வைப்பாங்க. எப்படி தொறக்கும்? ம். ஏன்னா, அவங்க அந்த ஞான பலத்துல இருந்தாங்க. ஆப்போசிட்ல இருக்கவன் அந்த தகுதி நிலையில தகுதியில இருக்கிறான். இருந்தான். ம். இப்ப இருக்கிற எல்லாரும் போட்டு நெத்தி அமுத்துறேன், நெத்தி வீங்க வைக்கிறதும், அது கிடையாது உண்மையான தீட்சை அப்படிங்கிறது. அவங்க இப்படி பார்ப்பாங்க. கண்ணுக்கு கண்ணு இப்படி உட்கார்ந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. உள்ளுக்குள்ள என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சுரும் கரெக்ட். அவங்களுக்கு. அதுதான் தீட்சை. அந்த அளவுக்கு குருவும் தகுதியா இருக்கணும். வாங்குற சிஷ்யனும் தகுதியா இருக்கணும். தகுதியா இருந்தா ஒரு செகண்ட்ல நடந்துரும். 12 வருஷம்லாம் தேவையில்ல. இல்ல அப்படின்னா 12 வருஷம் இல்ல. 1200 வருஷம் உட்கார்ந்தாலும் நடக்காது. நடக்க போறதில்ல. ஓகே. ஸோ வீடியோனுடைய ஒரு கான்ட்ரோவர்ஷியலா வீடியோ முடிப்போம். கான்ட்ரோவர்சி இல்ல. இது பேசி தான் ஆகணும். கண்டிப்பா. வள்ளலார் இறந்தாரா? இல்ல மறைந்தாரா? இப்படி கூட தான் கேட்கணும். கொல்லப்பட்டாரா? ஏன்னா அந்த அந்த ஒரு இது இருக்கு. சித்தர்களை கொல்ல மனிதர்களுக்கு தகுதி கிடையாது. முடியாது சொல்லப்போனா. முடியாது. ம். தகுதியும் கிடையாது. ம். அவரு ஒண்ணும் இல்ல. அவரு வந்து ஒரு அவர அடிக்க வர அந்த பிரம்ப தொடுறாரு. தங்கமா மாறுது. ம். அந்த பிரமை. மறுபடியும் கை எடுக்கிறாரு மாறிருது. ம். இத பண்ண முடிஞ்ச ஒருத்தரால எப்படி கொல்ல முடியும்? முட்டாள்தனம் உண்மைய சொல்லப்போனா, எரிச்சு கொன்னாங்க அப்படின்னா எப்படி? ம். அத்தன கங்கு 2 பக்கமும் இருக்கு. நடுவுல அவ்ளோ அக்னிக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆள எப்படி எரிச்சு கொல்ல முடியும்? ம். அதுவே ஒண்ணும் பண்ணல. அந்த துணிய அது ஒண்ணும் பண்ண ஒண்ணும் கிடையாது. பண்ணல. அப்ப ம். எப்படி அந்த ஆள வந்து அவர வந்து அந்த ஆள்ன்னு தப்பா சொல்ல கிடையாது. அந்த ஒருத்தர எப்படி அத வந்து எரித்துக் கொள்ள முடியும்? ம். ம். இப்ப போதி தர்மரோட கதையே கேள்விப்பட்டிருப்போம். விஷம் வச்சு இது பண்ணாங்கன்னு. அவர் சாப்பிடும்போது தெரிஞ்சு தானே சாப்பிட்டாரு. தெரிஞ்சதால. அவர் நினைச்சிருந்தா விஷத்த முறிச்சிருக்கலாமே. ஓகே. பட் ஹி அக்செப்டட் தட் ஹி ஃபேக்ட். அக்செப்டட். ம். அங்க அக்செப்ட் பண்ணி இவங்களுக்காக அங்க இறந்த மாரி காட்டி வேற பக்கம் போயிருப்பாங்க. அப்படி ஒரு கூற்று இருக்கு இப்படி ஒரு உண்மையாலுமே. கூற்று இருக்கு. உண்மையாலுமே அப்படி ஒரு கரெக்ட்டுங்களா? கூற்று இருக்கு. ஏன்னா ம். அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இறப்பு இல்லங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்ட். அவங்களுக்காக ஒரு நடிப்பு, டிராமா, ம். திருவிளையாடல் மாரி ஒரு டிராமா பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப நெறைய பேர் ரொம்ப கான்ட்ரோவர்ஸியா முடிக்கணும்னா நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்டின்னா வள்ளலார் வந்து அந்த கதவ சாத்துனாரு. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியலன்னு. ஆமா. அங்கேயே அவர் மறைஞ்சாரா? அங்கேயே ம். இறைவன் வந்து ஆட்கொண்டாரான்னா? ம். கிடையாது. ம். தெரியாது. அனுபவத்தில் அறிந்த ஆராய்க. கடைசியா ம். உங்க எல்லாத்துக்கிட்டயுமே சன்மார்க்கிகள்னா ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். எல்லாருமே வந்து இத யோசிச்சு பாருங்க. வள்ளலார் சொல்ற ஒரே விஷயம், எவ்வித தந்திரத்திலாவது புருவ பூட்டை திறந்து கொள்ளுங்கள். பட்ட பகல் போய் வெளிச்சமாய் எல்லாம் தெரியும்னு சொல்றாரு. இதுக்கான கேள்விக்கான பதில் எல்லாருமே தேடி அலைஞ்சிருப்பாங்க. ம். ஆனா, அந்த கேள்விக்கான பதில் அந்த ஒரே லைன்குள்ள தான் இருக்கு. ம். அது தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, புருவ பூட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். ம். எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, அது மிகப்பெரிய சாதனம். ம். சாதனம் தேவையில்லைன்னு வந்து வள்ளலார் வந்து சொல்ல கிடையாது. சாதனம் வந்து யாருக்கு தேவையில்லைன்னா, உயர்ந்த கட்டத்துக்கு போறவங்களுக்கு தான் தேவையில்லை. ஸோ, இது எல்லாமே வந்து வள்ளலாரோட ஸ்டைல்ல சொல்லணும்னா, இதுக்கப்புறம் சன்மார்க்கத்த அனுபவத்தில் அறிந்து ஆராய்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைவு செய்யலாம். மகிழ்ச்சி, நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப, ரொம்ப சந்தோஷம். நிறைய செய்திகள் வந்து இன்னைக்கு வள்ளல் பெருமான பத்தி பேசியிருக்கோம். ம். ஆம், நத்திங் கான்ட்ரோவர்ஷியல் இதில. ஏன்னா, உண்மைய வந்து ஏதோ ஒரு கட்டத்தில உண்மை வெளிவந்து ஆகணும். அது யாரோ ஒருத்தர் சொல்லி தான் ஆகணும். ஜஸ்ட் பிகாஸ் நான் நம்புறேங்கிறதுக்காக அது உண்மையாகணுங்கக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, நம்புறதுனால நல்லது நடந்தா சரி.
ஆனா அது முட்டாள்தனமா போகும்பொழுது, அது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக. போகும் இல்லையா? கரெக்ட். முட்டாள்தனம் எல்லாமே வள்ளலார் சொன்ன மாரி தான். இது சன்மார்க்க காலம். உண்மைகள் எல்லாமே வெளிய வரும்னா, ஆமா உண்மை எல்லாமே இதுக்கப்புறம் வெளிய வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு அறிவோட அந்த ஒரு திறன் மேம்பட்டு நிக்கும். ஞானமா மாறும் எல்லாமே. அப்ப எல்லாம் உண்மை வெளிய வந்து தானே ஆகணும். அதுதான் ம். வள்ளலார் அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் வரும். ம். கண்டிப்பா வரும். உடனே வந்து இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸ பாத்தா அசுத்த மாயா சித்தர்கள்னு சொல்லிறாதீங்க. ஏன் அப்டின்னா, ஆடைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அத அது வெளிப்பாடா காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு வாலண்டியரா தான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு பாட்காஸ்ட். ரொம்ப இந்த மாரி இன்னும் சந்தோஷம். நெறைய பாட்காஸ்ட் பண்ணுங்க. நெறைய கண்டிப்பா, பேத்துக்கு நெறைய ஆன்ம தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா, நன்றி. கண்டிப்பா. சர்வமும் சிவமயம்.